தமிழ் வளர்த்த முன்னோர்களை தொழுது, இது தொன்தமிழ் வேர்தாங்கம் நிகழ்கால விழுது. எண்ணங்களை சீராக்கி வரலாற்றில் எழுது, இது வண்ணங்களை வசமாக்கும் பொன்மாலை பொழுது. அனைவருக்கும் இனிய பொன்மாலை பொழுது வணக்கங்கள். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. சொல்லப்படுகின்ற ஒரு சொல்லை இன்னொரு சொல் வெல்லாது என்று உணர்ந்த பிறகே அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அந்த வகையில் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கிற்கு ஒத்திசைவாய் ஓடும் நதி போல தமிழ் கூறும் நல்லுலகில் ஆடி போல் பறந்து விரிந்து சொல் வளமிக்க தமிழ்கடலில் நங்கூரம் பாய்ச்சி நின்று தனது சொல்லாட்சி மூலம் நல்லாட்சி புரியும் எழுத்தாளர் திரு நாஞ்சில் நாடன் அவர்களை வரவேற்று மகிழ்கின்ற இந்த இனிய வேளையில் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை செயலர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலிலும் பொது நூலகத்துறை இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் சென்னை மாவட்ட நூலக அலுவலர் ஆகியோரின் மேற்பார்வையிலும் வெற்றிகரமான 18வது வார பொன்மாலை பொழுது என்னும் இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமை சார்ந்த இணைய விழாவில் சிறப்பு விருந்தினர், பொது நூலகத்துறை இயக்குனர் மற்றும் சென்னை மாவட்ட நூலக அலுவலர் உள்ளிட்ட அவையோரையும் ஒவ்வொரு நிகழ்வையும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பித்து வரும் வாசகர் உள்ளிட்ட அன்பர்களையும் நூலக நண்பர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். இன்று ஓர் புதிய ஆளுமையை நமது பொன்மாலை பொழுது நிகழ்வு சந்திக்க இருக்கிறது. ஆம் நண்பர்களே, சொல் உலகிலும் சொல்வன்மை உலகிலும் தன்னை இணைத்து கொண்டு தமிழ் தொண்டாற்றி வரும் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் தான் அவர். தொடர்ந்து தனக்கென தனிப்பாதை ஒன்றை அமைக்காமல் தமிழுக்கென தனி சிறப்பான பாதை ஒன்றை அமைத்து தனது கைவண்ணத்தில் நறுந்தமிழை சமைத்து விருந்து வைக்கின்ற தமிழின் சொல்வளம் குறித்து சிறப்புரையாற்ற வந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்திட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகர் திரு அசோக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். அறிமுகை உரை என்பது விழாமேடைகளில் வளமையான மரபுதான் எனினும் அறிமுகம் தேவைப்படாத ஒரு முகம் எங்கனம் அறிமுகம் செய்வது? சரி, நமது சிறப்பு விருந்தினர் எவ்வாறு தன்னை அடையாளப்படுத்துகிறார்? எழுத்து என்பது எனக்கு தவம் அல்ல, வேள்வி அல்ல, பிரசவ வேதனை அல்ல, ஆத்ம சோதனையோ சத்திய சோதனையோ அல்லவே அல்ல, பணம் சம்பாதிக்கும் முயற்சி அல்ல, பெரும் புகழும் தேடும் மார்க்கம் அல்ல, அது வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் முயற்சி, என் சுயத்தை தேடும் முயற்சி. இவை நமது சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களின் தன் குறித்தான சுயப்பதிவு. நவீன தமிழ் இலக்கியத்தின் தவிர்க்க முடியாத ஆளுமைகளில் ஒருவரான நாஞ்சில் நாடன் அவர்களின் இயற்பெயர் க. சுப்பிரமணியம். டிசம்பர் 31, 1947 ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் வீரநாராயணமங்கலத்தில் பிறந்தவர். சிறுகதைகள், புதினங்கள் என பல தளங்களில் இயங்கி வரும் இவருடைய சமூக அவலங்களின் மீதான விமர்சனமும் நையாண்டியும் இலையோடும் கட்டுரைகள் மிகுந்த வரவேற்பை பெற்றவை. நாஞ்சில் நாடன் அவர்கள் பம்பாய் தமிழ்ச்சங்கத்தின் ஏடு என்கிற இலக்கிய இதழில் பணியாற்றியதன் மூலம் தனது இலக்கிய பணியை துவங்கினார். இவரது முதல் சிறுகதையான விரதம் நான் பார்த்த சாரதியின் தீபம் இதழில் 1975 ஆண்டு வெளியானது. இவரது முதல் புதினம் தலைகீழ் விகிதங்கள். மேலும் மாமிச படைப்பு, 8 திக்கும் மத யானை உள்ளிட்ட புதினங்களும், கோம்பை, தொல்குடி உள்ளிட்ட சிறுகதைகளும், மண்ணுள்ளி பாம்பு, பச்சை நாயகி உள்ளிட்ட கவிதை தொகுதிகளும், காவலன், காவானெனில் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் இவர் படைப்பில் வெளியாகி இருக்கின்றன. 2010 ஆண்டு தனது சூடிய பூ சூடர்க்க என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதினை பெற்றிருக்கிறார் என்பது தமிழ் இலக்கியத்திற்கான பெருமை. மேலும் 2012 ஆண்டுக்கான தமிழ் இலக்கிய தோட்ட வாழ்நாள் சாலியார் விருது, சதுரங்க குதிரை புதினத்திற்கான தமிழக அரசின் இலக்கிய விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். தலைகீழ் விகிதங்கள் என்ற இவரது புதினம் இயக்குனர் தங்கர் பச்சானால் சொல்ல மறந்த கதை என்ற பெயரில் திரைப்படமானது மற்றும் இயக்குனர் பாலாவின் பரதேசி திரைப்படத்தில் எழுத்து பணியாற்றியது என திரைத்துறையிலும் பரிணமித்து கொண்டிருப்பவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். சுமார் 15க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி படிப்பு மாணவர்கள் இவரது படைப்புகளை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர். பாரதியார் பல்கலைக்கழகம், கேரள பல்கலைக்கழகம், டில்லி பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களில் இவருடைய நாவல்கள் மற்றும் சிறுகதை தொகுப்புகள் பாடத்திட்டங்களில் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்க சிறப்புகள். இவரது படைப்புகள் மலையாளம், ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செயல்பட்டுள்ளன என்பது கூடுதல் சிறப்பு. இவர் சொற்களின் தீவிர பற்றாளர். இலக்கியங்களில் கையாளப்பட்ட பல்வேறு செஞ்சொற்களை நிகழ்கால பயன்பாட்டிற்கும் கொண்டுவர விளைபவர் என்பதற்கு தீதும் நன்றும், என்பிலதனை வெயில் காயும், கொங்குதேர் வாழ்க்கை உள்ளிட்ட ஒரு நூல்களின் தலைப்புகளே சான்று. இத்தகு தீந்தமிழ் சொல்லாளி எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் சொல்லாளி என்ற தலைப்பில் இன்று நம்மிடையே உரையாற்றவிருப்பதில் இந்த அரங்கம் பெருமை கொள்கிறது. நன்றி. சொல்லாளி சிறப்புரை இணைந்தே துவங்குகிறது. உழைப்பு என்றால் உழைப்பாளி, தொழில் என்றால் தொழிலாளி, படைப்பு என்றால் படைப்பாளி, அம்பு என்றால் வில்லாளி, எழுத்து என்றால் எழுத்தாளி, சொல் என்றால் சொல்லாளி, சொல்லாளி என்றால் தெரிந்து கொள்வோமா? வாருங்கள், சொல்லாளி திரு நாஞ்சில் நாடன் அவர்களே, உங்கள் சொல்லாளி
உரை நிகழ எங்கள் உள்ளம் மகிழ. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே கர்வமாக இருக்குது. இவ்வளவு அற்புதமான ஒரு நூலகத்தில் இந்திய நாட்டில் நான் இது மாதிரி ஒரு நூலகம் பார்க்கல. போன வருஷம் 2 முறை சிங்கப்பூர் போயிருந்தபோது நேஷ்னல் லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. 2012 பாஸ்டன் கலிஃபோர்னியா, 2013 டொரண்டோவில் ஒரு 28 நாள் இருந்தபோது சில நூலகங்களை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அப்போது தோன்றும், ஏன் நம்ம நூலகங்களில் மாத்திரம் எலியும் பெருச்சாலியும் ஓடுது, புத்தகங்கள் கரையான் அரிச்சு கிடக்குது, கண்டாங்கி பாய்ச்சா தெறிப்பாய்ச்சா நடமாடுது அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு சூழலில் வாசிக்கிறதே ரொம்ப பெரிய சந்தோஷமான அனுபவம். ஆம்பியன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. அப்புறம் இங்கே இருக்கிற இது போன்ற ஒரு அமைப்பில் ஒரு மேடையிலே நான் பேசுனதில்லை. உட்காந்து 50 பேர் உரையாடி இருக்கிறோம், 2000-3000 மாணவர்களுக்கு உரையாடி இருக்கிறோம். இது ஏதோ ஐநா சபையில் பேசுகிற ஒரு உணர்வை தருது. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இதுபோல் மாவட்டந்தோறும் ஒரு நூலகம் அமையுமானால் தமிழன் வந்து தன்னுடைய தகுதியை நினைத்து கருவப்படலாம். நான் ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். 120 வீடுகள் தான். எங்கள் ஊரில் ஒரு தமிழர் நூல் நிலையம் இருந்தது. ஒரு 7000-8000 புத்தகங்கள் இருந்தது. அந்த புத்தகங்களை வாசித்து முடித்த பிறகு எங்கள் பக்கத்து ஊர் தாளக்குடி, இன்னொரு பக்கத்து ஊர் எரச்சோகுளம், இன்னொரு பக்கத்து ஊர் புத்தேரி, இன்னொரு பக்கத்து ஊர் திருப்பதி சாரம், இந்த ஊர்களில் இருக்கிற நூலகங்கள் எல்லாமே தேடி தேடி போய் படித்தோம். அப்போ ஒரு தமிழ் தினசரி படிக்க உட்காந்தோம்னா வயசானவங்கள்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. மொத்தமாக ஒரு தமிழ் தினசரியை நீங்கள் கையில் வாங்கி படிச்சிட முடியாது. அவர் பேஜ் நம்பர் 2, 6, 8 படிச்சுட்ருப்பார். இன்னொரு 5, 7, 9 படிச்சுட்ருப்பான். எப்போ கீழே வைப்பார் அவர் இன்னும் தன்னுடைய இருப்புக்கு கீழே. என்னுடைய மொழியில் நான் அப்படி சொல்கிறது வழக்கம் இல்லை. அவை நாகரிகம் கருதி நான் கொஞ்சம் என்னுடைய சொற்களை கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணி கையாளுகிறேன். தன்னுடைய இருக்கைக்கு கீழே ஒளிச்சு வர வச்சுருப்பார். அவர் ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஒரு தினசரி பத்திரிகை ஒரு வயசானவர் படிச்சுட்டு இருக்கிற காட்சியெல்லாம் எங்களுக்கு உண்டு. அவர் இப்போ ஏதாவது ஒருத்தன் வருவான், தாத்தா உங்கள் வீட்டில் உடனே வர சொல்கிறாங்க, ஆட்சி ஏதோ கீழே விழுந்து முட்டில் காயம்பட்டு தான் அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னால் தான் கிளம்பி போவார். இப்படியான நூலகங்களோடு வாழ்ந்த ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. நூலகம்தான் என்னை உருவாக்கியது ஒரு எழுத்தாளனாக அப்படின்னு நம்புகிறவன் நான். தமிழ்நாட்டில் படித்து முடிச்சுட்டு பாம்பே போனபோது அங்கே பாம்பே தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அபாரமான நூலகம் இருந்தது. தினமும் ஃபேக்ட்ரி வேலை முடிஞ்ச உடனே 6 மணிக்கெல்லாம் பாம்பே தமிழ்ச்சங்க நூலகத்தில் போனால் இங்கேருந்து வரக்கூடிய எல்லா நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், ஒரு அற்புதமான நூலகம். இங்கே காலையில் 6 மணிக்கு சென்னையில் வெளியாகிற ஹிண்டு பேப்பர் அங்கே வந்து அடுத்த நாள் தான் கிடைக்கும், அல்லது மதியானம் 3 மணிக்கு மேலே தான் கிடைக்கும். அந்த காலம். இப்போ இந்த அமைப்பில் நிற்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி தமிழ்நாட்டினுடைய வாசிப்புலையும் நூலகத்தினுடைய செயல்பாடுகள்லையும் கல்வியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றங்களையும் நாம் வந்து ரொம்ப கூர்மையாக கவனிச்சிட்ருக்கோம். ஒரு சமூக பொறுப்போடு, ஒரு எழுத்தாளங்கிற ஒரு முறையோடு. எனக்கு இந்தியா பூரா நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லா மொழிகள்லேயும் நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் செய்த தொழில் நிமித்தமாக நான் தொழில் அதிபர் இல்லை, மார்க்கெட்டிங்கில் வேலை பார்த்தேன். நான் ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு வட இந்திய தொழிலதிபருடன் பேசிக்கொண்டிருந்தேன். வேறு நிமித்தத்துக்கு பேசின போது அவர்கிட்ட கேட்டேன். அவர் எங்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் ஊர் பிள்ளைகள் நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த நீட் தொடர்பாக அவர் சொல்கிறாரு. நாங்கள் எங்கள் மாநிலங்களில் 7வது வகுப்பில் தொடங்குகிறோம் இந்த பயிற்சியை. இது +2 தேர்வு முடிஞ்ச பிறகு 15 நாள் டியூஷனுக்கு போய் 30 நாள் கோச்சிங் போய் சாதிக்கிற விஷயம் கிடையாது. நீங்கள் அதற்கு தேர்ந்தெடுத்து முயற்சி செய்வீர்களே ஆனால் அதற்குண்டான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தாக வேண்டும். கல்வி பற்றி அவர் எங்கிட்ட பகிர்ந்து கொண்ட பல விஷயங்களை நான் இப்போது உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒரு கட்டுரையாக வேணுமானாலும் நான் பின்னாடி எழுதலாம். இந்த சூழலில் நூலகங்கள் வந்து மாணவர்களுக்கு மத்தியில் பெரிய செல்வாக்கு செலுத்த வேண்டும்னு ஆசைப்படுகிறவன் நான். வாட் தே டு நாட் டீச் யூ இன் ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் என்றே ஒரு நூல் இருக்கிறது. ஆக்ஸ்ஃபோர்டு, கேம்பிரிட்ஜ் முதலாய பல்கலைக்கழகங்களில் கற்றுத்தரப்பட மாட்டாதவை. நான் பள்ளிகள், கல்லூரிகளுக்கு மாணவர்களுக்கு உரையாற்ற போவேன். ஒரு வருமானத்துக்காக அல்ல. ஆண்டுக்கு குறைவாக ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸை நான் சந்திக்கிறேன். ஆண்டில் கடந்த 20 ஆண்டு காலமாக ஒரு 7 லட்சம் +2 மாணவர்கள் என்னுடைய ஏதாவது ஒரு கதையை படிக்கிறாங்க. அவங்களுடைய நாட் டீட்டெயிலில் 1999 என் மகள் வந்து +2 எழுதின போது
என்னுடைய கதையிலிருந்து ஒரு வினா வந்திருந்தது. நான் வீட்டுக்கு வந்தோடனே ஆர்வமாக எழுதினியாமான்னு கேட்டேன். இல்லைப்பா சாய்ஸில் விட்டுட்டேன் அப்படின்னு. இப்படி சாய்ஸில் விட்டவங்களை தவிர்த்தாலும் கூட ஒரு 5 லட்சம் பேர் படிக்கிறாங்க. இவங்க 20 வருஷமாக ஒரு 5 லட்சம் பேர் படிக்கிறாங்க. நான் 1 கோடி பேர் என்ன படிச்சிருக்க மாட்டாங்களா? 1 கோடி பேருக்கு நான் அறிமுகமாக இருக்க மாட்டேனா? ஆனாலும் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு போகிற போது நான் பலர்கிட்ட கேட்பேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மரம் பேர் சொல்லுப்பா அப்படிம்பேன். 10 மரம், 10 பறவை பலருக்கு தெரிவதில்லை. தே ஆர் வெரி சீரியஸ் அபவுட் தேர் டெக்ஸ்ட் புக்ஸ். டெக்ஸ்ட் புக்ஸ் வாசித்து நீங்கள் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி இந்தியாவில் இருக்கிற மிக முன்னணியில் இருக்கிற இந்த மென்பொருள் நிறுவனங்களில் வேலை செய்து 40 வயசில் அவனவன் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்கிட்ட போய் யோகாவுக்கு நிற்கிறான், அல்லது சத்குரு ஜகி வாசுதேவ்கிட்ட போய் தியானம் கற்றுக்க நிற்கிறான், அல்லது மனநல மருத்துவமனைகளில் கவுன்சிலிங்க்கு போகிறாங்க. எனக்கு இதற்கான ஒரு மாற்று உண்டு. நீங்கள் நூல்களை வாசிப்பவராக இருந்தால், இசை கேட்பவராக இருந்தால், உங்களுடைய மனசுக்கு உங்களுடைய மூளைக்கு ஆல்டர்னேட்டிவான இதுகளை தருவதாக இருந்தால் இந்த நிலைமை உங்களுக்கு ஏற்படாது. இது ரொம்ப ஒரு சங்கடமான நிலைமை. இதை வந்து பள்ளி மாணவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்து பிள்ளைகள் வரும், ஒரு 7 வயசு பிள்ளைகள், 8 வயசு பிள்ளைகள். எந்த பிள்ளைகள் வந்தாலும் அது கொடுப்பதற்காக நான் ஒரு புத்தகம் வச்சுருப்பேன். இப்போ நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் பல புத்தகங்கள் இருக்குது. 36 ரூபா விலை உள்ள புத்தகம் 50% டிஸ்கவுண்ட்டில் 18 ரூபாய்க்கு தர்றான். இந்திய பாம்புகள், இந்திய தோல் வாத்தியங்கள், இந்திய நதிகள், 18 ரூபாய்க்கு ஒரு அசால்ட்டடாக ஒரு 20 புத்தகம் வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டோம்னா வெறும் 360 ரூபா சமாச்சாரம். வர்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குற போது அது டேபிளில் கிடந்தால் அந்த அம்மா வந்து அதை வாங்கி பைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. தவிர எந்த காலத்துலேயாவது அந்த பிள்ளைக்கு படிக்க கொடுப்பாங்களான்னு தெரியாது. எனக்கு கிழிச்சு போட்டுருமா அந்த புத்தகத்தை. ஏம்மா இங்கே காலில் 4500 ரூபா ஷூ போட்டிருக்கீங்க, அது தேர்றதை பற்றி கவலை இல்லை. ஒரு 80 ரூபா புத்தகத்தை கிழிச்சு போட்டால் என்ன போச்சுப்பேன்? கிழிச்சு போட்டால் இன்னொன்று வாங்கிட்டு போகலாம். குழந்தைகளுக்கு குறைஞ்சபட்சம் புத்தகத்தை வாசனை பிடிச்சு பார்க்குறதுக்காவது நம்ம கற்றுத்தரணும். த ப்ராப்ளம் இஸ் நாட் வித் த சில்ட்ரன், த ப்ராப்ளம் இஸ் வித் த பேரண்ட்ஸ். இது நான் திரும்பி திரும்பி சொல்லுகிற ஒரு விஷயம். பாட புஸ்தகத்துக்கு மேலே எதுவும் படிக்கக்கூடாது. அது மகாபெரிய பாவம், மகாபெரிய குற்றம். லார்டு மெக்காலே பற்றி லைஃப் அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் லார்டு மெக்காலேன்னு ட்ரெவலியன் ஒரு ஹிஸ்ட்ரி எழுதுகிறார். அவர் அதில் பதிவு செய்கிறார், மெக்காலே வந்து தன்னுடைய பாட புஸ்தகங்களுக்கு நடுவில் நாவல் சிறுகதைகளும் வாங்கி வச்சு வாசிப்பார் அப்படின்ட்டு. நாங்களும் பாடப்புஸ்தகத்துக்கு நடுவில் வேறு வகையான புஸ்தகங்கள் வச்சு படிச்சிருக்கோம். கண்டது கற்றுத்தான் பண்டிதனாக வேண்டியிருக்கு. ஸோ இந்த சபையில் சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்காக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் சின்னசாமி சமீபத்தில் சென்னைக்கு மாற்றலாகி வந்திருக்காரு. எங்கள் பக்கத்து ஊருக்காரர் சென்னையில் குடிமானான பொன்னுசாமி வந்திருக்காரு. கோவை விஜயாபதி போத்தினுடைய நிறுவனர் உரிமையாளர் விஜயா வேலாயுதம் வந்திருக்காரு. பல நண்பர்கள் இருக்கிறாங்க. எனக்கு வந்து வழக்கமாக நான் சென்னைக்கு வர்றதுன்னா கொஞ்சம் பயப்படுகிறவன். உலகம் பூரா சுற்றிருக்கேன், இந்தியா பூரா சுற்றிருக்கேன். சென்னை நகரம் என்னை எப்போதும் அச்சுறுத்துகிற ஒரு நகரமாக இருக்குது. சென்னை மேடைகளும் அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி என்னவோ தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். இந்த செட்டப் ஒரு காரணமாக இருக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் நம்ம இனி விஷயத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு படைப்பிலக்கியவாதி. ஒரு 130-140 சிறுகதைகள் எழுதியிருப்பேன். ஒரு 130-140 கவிதைகள் எழுதியிருப்பேன். ஒரு 6 நாவல்கள் எழுதியிருக்கேன். கடந்த ஒரு 10-12 வருஷமாக நான் கட்டுரைகள் மாத்திரம்தான் அதிகமாக எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏன் படைப்பிலக்கிய ஊற்று வற்றி போயிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஒரு கட்டுரை கூட ஒரு சிறுகதை போல, ஒரு நாவல் போல வாசிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை உண்டு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை நூலை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு பையனை ஓட விரட்டுறதுக்கு அதை விட சிறந்த நூல் இருக்க முடியாது. பெரிய பெரிய அறிஞர்கள். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு க்ரியேட்டிவான ஒரு லாங்குவேஜ் இல்லை. வாசிப்பை புறக்கணிக்க தூண்டுகிற விதமாக கட்டுரைகள் எழுதினார்கள். அவங்க மேதமையை நிறுவுவதற்காக கட்டுரைகள் எழுதினார்கள். ஆனால் வாசிக்கணும், ஒரு ஷார்ட் ஸ்டோரி வாசிக்கிற மாதிரி ஒரு கட்டுரை வாசிக்கணும். இதை வாசிக்க புகுந்ததன் மூலம் எனக்கு வந்து இந்த மொழி மீது ஒரு தீராத ஒரு காதல், தீராத ஒரு பிரேமை, ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. நான் மொழியில் புழங்குகிறவன். எந்த படைப்பிலக்கியவாதியும் மொழியில் புழங்குகிறவன். அதுதான் என்னுடைய ஆயுதம், சொற்கள். அம்பராத்தோணின்னு சொல்லுவாங்க. நான் கம்பெனியின் அம்பராத்தோணின்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். அம்பராத்தோணின்னா அம்பு சேகரித்து வைக்கிற கூடு.
2 லிட்டரை சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சுருந்தா எவ்வளோ உயரத்தில் இருக்கும், அதில் அம்பை போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு வில்லாளி தன்னுடைய தேவைக்கு போர்க்களத்தில் நிற்கிற போது இப்படி கை வச்சு அவனுக்கு அதில் அம்பு வரணும். திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தால் எதிராளி அம்பு மார்பில் பாஞ்சிரும். அப்போ எனக்கு தோணுது, ஒரு அம்பரா துணியில் ஒரு வில்லாளி வந்து எத்தனை அம்புகளை கொண்டு போவான்? ஒரு 50 அம்பு வச்சுருப்பானா? அப்புறம் அது முடிகிற தருவாயில் ஒரு இண்டென்ட் போட்டு இதை ஸ்டோரில் போய் இமீடியட்டாக வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புவானா? அப்போ அந்த அம்பை நிறைப்பதற்காக போர்க்களத்தில் ஒரு ஆள் இருந்திருப்பான். அவன் வந்து எவனுடைய தூணியில் அம்பு குறைவாக இருக்கோ அதில் அம்புகளை போட்டுட்டு போவான். கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் பெட்ரோமாக்ஸ் லைட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லாத போது தீவெட்டிகளில் தான் சாமிகள் ஊர்வலம் வரும். 1 முனை 3 முனை 5 முனை இப்படின்னு தீவெட்டி இருக்கும். இதில் துணிப்பந்தம் சுற்றியிருப்பாங்க. துணிப்பந்தத்தில் புன்னக்காய் எண்ணெய்னு ஒரு எண்ணெய் இருக்குது. புன்னை மரம்ங்கிறீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அது எடிபிள் ஆயில் அல்ல, ஒரு எரிக்கக்கூடிய எண்ணெய், புன்னைக்காய் எண்ணெய். அதை நனைச்சி கொடுப்பாங்க. அந்த பந்தம் எரியும். அது ஒரு மணி நேரம் எரிஞ்ச உடனே பந்தம் வந்து எண்ணெய் சத்து குறைஞ்ச உடனே அது தேய ஆரம்பிக்கும். மறுபடியும் எண்ணெயை நினச்சி கொடுப்பாங்க. இதை எண்ணெய் நினைக்கிறதுக்குன்னே திருவிழாவில் ஒருத்தன் இருப்பான். அதுபோல் எல்லா போர்க்களங்களிலும் அம்பரா தூணிகளில் வில்லை போடுவதற்காக ஒருத்தன் இருந்திருப்பான். அப்போ தான் அந்த வீரனுக்கு வந்து தன்னுடைய தேவைக்கு வில்லை வந்து கை வச்ச இடத்துல வில் இருக்கும், அம்பு இருக்கும். அதில் இன்னொரு காரியம் இருக்குது. சாதாரண வீரர்களுக்கு சாதாரண அம்புகள், மாபெரும் வில்லாளிகளுக்கு அவர்களுடைய அம்பில் அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. இது வந்து கூட்டத்தில் கொண்டு வைக்கிற சமாச்சாரம் இல்லை. சந்தைக்கு போனவன், பால் வாங்க போனவன், பள்ளிக்கூடத்துக்கு போனவன், சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கினவன், டாஸ்மாக் வாசலில் நிற்கிறவன், இவங்களெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 250-400 பேரை குண்டு வச்சு கொள்ளுகிற சமாச்சாரம் அல்ல. நான் ஒரு அம்பு எய்கிறேன் என்றால் அதில் என்னுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். ராமனுடைய அம்பை பிடிச்சு நிறுத்துகிறான் வாலி. பிடிச்சு நிறுத்தினோன்னா அதில் இருக்கிற பேரை படிக்கிறான். ராமன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை மற்றும் தம்மையே தமர்க்கு நல்லும் தல்பெரும் தவத்தை இம்மைக்கும் எழுமை நோய்க்கும் மருந்தினை செம்மை சேர் ராமன் என்னும் நாமம் தன்னை தெரிய கண்டான்னு கம்பன் எழுதுகிறான். அப்போ தான் அவனுக்கு பிரச்சனையே வருது. இவனுக்கு நமக்கு என்ன பகை, ஏன் இவன் மேலே அம்பு செலுத்தணும்? அந்த அம்பை பிடிச்சி நடத்துகிறான். அப்படியான வீரம் இருந்தது. அது மாதிரி ஒரு படைப்பிலக்கியவாதிக்கு தன்னுடைய தூணியில் சொற்கள் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றேன் நான். சொல் இருக்கணும். சொல்லுக்கு அவன் தட்டழியக்கூடாது, தடுமாறக்கூடாது, தேடக்கூடாது. எனக்கு சில சமயங்களில் தோணும், சமகால கவிதை, சமகால சிறுகதை, சமகால சினிமா, சமகால நாவல் எத்தனை சொற்களை பயன்படுத்தும்? யாராவது யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணுறவங்க ஒரு 100 கவிதை தொகுப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் வெளியான 100 கவிதை தொகுப்புகளை எடுத்து வச்சுட்டு இதில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் எத்தனை என்று ஆய்வு செய்வார்களே, ஆனால் நம்முடைய கூட்டு வெளிப்பட்டு போகும். 1330 குறள், ஒரு குறளுக்கு 7 சீர், 1330 மல்டிப்ளைடு பை 7, 9310. ஒரு சீர் என்பது சில சமயங்களில் ஒரு சொல், சில சமயங்களில் 2 சொல். அப்படி பகுத்து பார்த்தா வந்து ஒரு 10,000க்கு மேற்பட்ட சொற்களை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருப்பார். இதில் ரெப்பிட்டேட்டிவ் சொற்கள் இருக்குது. சொல்லுக சொல்லை அச்சொல்லை பெரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து. எத்தனை சொல் வருது? செல்வத்துட்செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள்ள எல்லாம் தலை, எத்தனை செல்வம் வருது? இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி பார்க்குற போது திருவள்ளுவர் ஒரு 4530 சொல் பயன்படுத்தியிருக்கார். அவருடைய தேவை அவ்வளவுதான். அவர் சின்ன குறள் வெண்பாக்கள் எழுதுகிறார். கம்பனுடைய தேவை பெரிது. 10,368 பாட்டு, 118 படலம், 6 காண்டம். 10,368 பாட்டுக்கு வெளியில் 1200 சில்லற பாட்டு வந்து மிகை பாடல்கள் அல்லது இடைச்சல்கள் என்று தள்ளி வைக்கப்பட்டவை. பெரும்பாலும் கம்பன் பயன்படுத்தின இலக்கணம் வந்து விருத்தப்பாக்கள். விருத்தம் எனும் உண்பாவில் உயர் கம்பன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. திருத்தக்க தேவருடைய சிவகை சிந்தாமணி எழுதின திருத்தக்க தேவருக்கு பிறகு விருத்தத்தை மிக திறமையாக ஆண்டவன் கம்பன். சரி, ஆவரேஜாக அரசீர் விருத்தம்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அரசீர் விருத்தம்னு வச்சுக்கோங்க. எழுசீர் இருக்குது, எண் சீர் இருக்குது, 12 சீர், கலிநடியலடி, ஆசிரிய விருத்தமெல்லாம் இருக்குது. நான் வந்து மேத்ஸ் போஸ்ட் கிராஜுவேட்டு, தமிழ் வாத்தியார் இல்லை. அப்போ ஒரு 6 சீர் அரசீர் ஆசிரிய விருத்தம்னா 4 அடிக்கு 24 சீர். ஒரு தோராயமாக ஒரு குத்துமதிப்பாக ஒரு கணக்கு போட்டோம்னா 10,368 பாட்டுக்கு 10,368 மல்டிப்ளைடு பை 6
2,48,000 சீர். நம்ம ஏற்கனவே திருவள்ளுவர் சொன்ன மாதிரி 2,48,000 சீரை வந்து நீங்கள் சொல்லா பிரித்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் சீர் சொல்லுக்கு மேலே பயன்படுத்தியிருப்பாங்க கம்பன். அதில் எகெயின் திஸ் ரிப்பட்டிஷன், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் இன்றி மற்றொரு துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத் அரைக்கி போரில் மணிவண்ணத் தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். எத்தனை வண்ணம்? வண்ணம்ங்கிற சொல்லி 8 இடத்துல வருது, 10 இடத்துல வருது. பொன்வண்ணத் தந்தாதின்னு ஒரு புத்தகம் இருக்குது நம்மகிட்ட. அப்போ இந்த மாதிரி சொற்களெல்லாம் ரெடியூஸ் பண்ணி பார்க்குற போது, நான் மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்ததுனால நான் ஒரு முடிவுக்கு வர்றேன், கம்பன் குறைஞ்சது 1 லட்சம் சொல் பயன்படுத்தியிருப்பான். 1 லட்சம் சொல் பயன்படுத்துறது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் அல்ல. ஷேக்ஸ்பியர் எவ்வளோ சொல் பயன்படுத்தியிருப்பார், மில்டன் எவ்வளோ பயன்படுத்தியிருப்பார், இங்கே கூகுளில் போய் தேடி பார்க்கலாம். மேபி 25,000 சொல் பயன்படுத்தியிருப்பார் ஷேக்ஸ்பியர், மேபி 40,000 சொல் பயன்படுத்தியிருப்பார் மில்டன். அப்போ நம்ம மொழிக்குள்ளே 1 லட்சம் சொல்ல ஒரு மாபெரும் காப்பியத்துக்குள்ளே ஒரு புலவன் பயன்படுத்துகிறான். நான் சில சமயம் யோசித்து பார்ப்பேன், நான் எவ்வளோ சொல் பயன்படுத்தியிருப்பேன். நான் எழுதின 15,000 பக்கம் வச்சுக்குவோம் தோராயமாக. அப்போ இங்கே வந்து இந்த அபண்டன்ஸ் அப்படி இருக்குது, அவ்வளவு கிடக்குது. 1924 சென்னை பல்கலைக்கழகத்தில் வையாபுரி பிள்ளை தலைமையில் அமைந்த ஒரு குழு தமிழ் லெக்சிகன் தயாரிக்குது. லெக்சிகன்னா பேரகராதின்னு பொருள். 7 வால்யூம், 40 வருஷம் விற்காமல் கிடந்து சமீபத்தில் தான் அது விற்று முடிஞ்சிருக்கு. வெறும் 600 ரூபாய்க்கு ஒரு செட்டு கொடுத்தாங்க. நான் சென்னை புத்தக கண்காட்சியில் வாங்கி சுமந்து கொண்டு போனேன். 15 கிலோ இருக்கும் அந்த வால்யூம். அதில் வையாபுரி பிள்ளை 1924 1,24,000 சொல்லு அட்டவணைப்படுத்துகிறார், அகரவரிசைப்படுத்துகிறார். எனக்கு தோணும் 1,24,000 சொல்லு தானே தமிழுக்குள்ள. இந்த 1,24,000 சொற்களில் கெட்ட வார்த்தை ஒன்று கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழில் கெட்ட வார்த்தை ஒரு 10,000 சொல்லாவது இருக்கும். ஊருக்கு ஊர், கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி, தெருவுக்கு தெரு. நான் அந்த கெட்ட வார்த்தைங்கிற தாத்பரியத்தை ஒத்துக்கிறதில்லை. எங்கள் அப்பம் பயன்படுத்தினா, எங்கள் பாட்டம் பயன்படுத்தினா, அவனுடைய அப்பம் பயன்படுத்தினா, அது எப்படி கெட்ட வார்த்தையாகும்? மானுட உடலின் உறுப்புகளை குறிக்கிற சொல் எப்படி கெட்ட சொல்லாகும்? கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் பட்டயங்களிலும் பொறித்து வைக்கப்பட்ட சொற்களை தாண்டி மனித புழக்கத்துக்குள்ள, அன்றாட புழக்கத்துக்குள்ள லட்சக்கணக்கான சொற்கள் இருக்குது. என்னுடைய மதிப்பீட்டின்படி தமிழில் குறைஞ்சது, கொஞ்சம் மிகப்பெரிய ஆசையாக கூட இருக்கலாம், 10 லட்சம் சொல்லாவது இருக்கணும். ஆனால் எத்தனை சொல்ல நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? 1200 சொற்கள் உங்களுக்கு தெரியுமானால் யூ ஆர் சப்போஸ் டு நோ எனி லாங்குவேஜ். லெட் இட் பி ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இட்டலி, லாட்டின், எதுவாக இருக்கட்டும். 1200 சொல்லு தெரிஞ்சால் போகிறோம். அவன், அது, இவன், எது, எவன், எது, இதெல்லாம் சேர்த்து யூ ஆர் கம்ஃபர்டபுள் இன் யுவர் லாங்குவேஜ். ஆனால் மொழி என்பது இந்த 1200 சொற்கள் அல்ல. அப்புறம் இலக்கியத்துக்குள்ளே திரும்ப எழுதுகிறவன், நாவல் எழுதுகிறவன், சிறுகதை எழுதுகிறவன், கட்டுரை எழுதுகிறவன், திரும்ப திரும்ப பயன்படுத்தி தேய்ஞ்சி ஒரு புதுசாக கடையில் போய் ஒரு செம்பு பானை வாங்கிட்டு வர்றீங்க. அது அடுப்பில் ஏற்றி, விறகடுப்புன்னு வச்சுக்கோங்க, அடுப்பில் ஏற்றி இறக்குறீங்கன்னா அந்த பானையினுடைய கருக்கு அழிந்து போகிறது. கருக்குங்கிறது ஒரு சொல். எங்கள் ஊரில் இளநீருங்கிற சொல் கிடையாது, நாங்கள் கருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கருக்குன்னா இளநீர். பனைமரத்தினுடைய ஓலை பார்த்துருக்கீங்களா? இலை, இந்த மடல், அதனுடைய 2 பக்கம் கை வச்சு தடவினீங்கன்னா கை கிழிஞ்சு ரத்தம் வரும். அவ்வளவு ஷார்ப்பாக அறம் மாதிரி இருக்கும், ஆக்ஸா பிளேடு மாதிரி இருக்கும். அதுக்கு கருக்குன்னு பேர். கருக்கு அழிந்து போதல்னு சொல்கிறோம், கருக்குன்னு சொல்கிறோம், இளநீரை கருக்குன்னு சொல்கிறோம். இதை நம்ம எழுதுகிற போது இவன் வட்டார வழக்கு எழுதுகிறான். எது வட்டார வழக்கு? எல்லாம் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு மனிதன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நான் மைனாங்கிற சொல்ல பயன்படுத்துகிறேன். பலருக்கு மைனாங்கிற சொல் தெரியாது. நாகனவாய் புல்லுங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க. சங்க இலக்கியம் நாகனவாய் புல்லுன்னு சொல்லுது. ஆகவே மைனா வந்து வட்டார வழக்கு ஆயிருமா? நாங்கள் மஞ்சனத்தின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துகிறோம். சங்க இலக்கியம் நுணாங்கிற சொல்ல பயன்படுத்துது. ஒரே மரம்தான், வெள்ளையாக பூக்கும், சின்னதாக காய்க்கும். மலேசியா போய் பார்த்திங்கன்னா நோனிங்கிற பேரில் அந்த காய் இருக்குது. அதனுடைய சிறப்பு வந்து 1/2 லிட்டர் 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இந்த சொல்ல ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒரே மரத்துக்கு பல சொற்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து வட்டார வழக்குன்னு ஒதுக்கி விடுவதற்கு இல்லை. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி, தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, மாவட்டத்துக்கு மாவட்டம். எங்கள் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், 4 தாலுக்கா, 4.5 தாலுக்கா கரெக்டாக சொன்னால் 4.5 தாலுக்காவுக்கும் விசேஷமான மொழிகள் இருக்குது. எல்சிபா ஜேசுதாசன் எழுதின மொழி வேறு,
குமாரசெல்வா எழுதுகிற மொழி வேறு, பொன்னியில அண்ணாச்சி எழுதுகிற மொழி வேறு, ஜெயமோகன் ஜமயத்தில் எழுதுகிற மொழிகள் வேறு, நாஞ்சில் நாடனோ கிருஷ்ணன் நம்பியோ சுந்தரராமசாமியோ எழுதுகிற மொழி வேறு. நம்ம வட்டார வழக்குன்னு இதை பிடிச்சி நடத்திட்டோம்னா, ஜானகிராமன் வட்டார வழக்கு தான் எழுதினார், ஜெயகாந்தனும் வட்டார வழக்கு தான் எழுதினார், லாசாராமமிரதமும் வட்டார வழக்கு தான் எழுதினார், மௌனியும் வட்டார வழக்கு தான் எழுதினார். அப்போ பொது வழக்கை தீர்மானிப்பது யார்? எந்த இலக்கண புத்தகத்தின்படி? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என் மகா பஜாருக்கு போயிட்டு வரும்போது ஒரு மிருதங்க மாதிரி, அதை டோலக்குன்னு சொல்லலாமான்னு தெரியல, அந்த வட இந்திய பையங்க வச்சு விற்றுட்ருப்பாங்க. 2 பக்கம் தோலால் மரத்தில் செய்யப்பட்டது, 2 பக்கம் தட்டலாம், ஒரு வாத்தியம் அது. அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வச்ச உடனே என் பேரன் 2 வயசு ஆகலை, செப்டம்பர் 24 தான் அவனுக்கு 2 வயசு முடியுது. அம்மா டொங்கு அப்படிங்கிறான். அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த டொங்குங்கிற சொல் அவன் மனசுக்குள்ளேருந்து எங்கேருந்து உருவாகி வருது? அது ஒலி குறித்த ஒரு சொல். அவனுக்கு இது ஒரு சொல், நாளைக்கு அவன் மறந்துட்டு போயிடுவான். பூனையை என்னுடைய மூத்த பேரன் வந்து பீனை அப்படிம்பான், என்னுடைய இளைய பேரன் மூஞ்சா அப்படிங்கிறான். உங்களுக்கு பூனைன்னு சொன்னால் தெரியும். நாங்கள் பூச்சைங்கிறோம், மலையாளம் பூச்சைங்குது, கம்பன் பூசைங்கிறான், சங்க இலக்கியம் பூசைங்கிறது. ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றுவும் நக்குவு புக்கன அப்படின்னு பாயிரத்தில் கம்பன் பேசுகிறான். ஒரு பார்க்கடலுடைய ஓசையை பார்த்து பார்க்கடலுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு பூனை இந்த மொத்த பார்க்கடலையும் நக்கி குடிச்சிருவேன்னு சொல்லுகிற மாதிரி இந்த காசில் கொற்றத்து ராமனுடைய கதையை நான் பாட வந்திருக்கிறேன்னு கம்பன் சொல்லக்கூடிய பாட்டில் அவன் பூனைக்கு பயன்படுத்தக்கூடிய சொல் பூசை. 1100 வருஷத்துக்கு முன்னாடி பூசைங்கிற சொல் இருந்திருக்கு. இன்றைக்கி பூசைன்னா நமக்கு வந்து பூஜை ஆயிடுது, விவரணை காட்டுறத பூசைன்னு சொல்கிறோம். இப்படி இந்த சொற்கள் எல்லாம் நாள்பட பயன்படுத்தாமல் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. நான் ஆகவே இந்த சொற்களை வந்து இது ஒரு பெரிய சமுத்திரம்னு நினைக்கிறேன், கடல்னு நினைக்கிறேன், சாகரம்னு நினைக்கிறேன். சொற்சாகரம், சொல் சமுத்திரம், சொற்கடல். நான் அதில் ஒரு சின்ன மூலையில் நின்று காலை நினச்சிட்டு நம்ம வந்துட்டுருக்கோம். அதில் சில சொற்களை உங்களுக்கு நான் வந்து ஆழி, சொல் ஆழின்னு தலைப்பு கொடுத்துருக்கோம். ஆழிங்கிற சொல்லுக்கு தமிழ் லெக்சிகன் 14 பொருள் தருது. ஆழின்னா என்ன? ஆழிப்பேரலைன்னு சுனாமிக்கு ஒரு சுத்தமான தமிழ் சொல் நமக்கு இருக்குது, ஆழிப்பேரலை. ஆழின்னா இப்போ கடல், ஆழின்னா கடல். கம்பன் மீது ஒரு தனிப்பாடல் இருக்குது. மாமண்டூர் பக்கத்தில் ஒரு கொல்லன், ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயுதங்கள் செய்வதில், ஆயுதங்களை ரிப்பேர் பண்ணுறதில்ல. ஒரு தனிப்பாடல் அது. எல்லா தெய்வங்களும் அவன் முன்னாடி போய் நின்று, திருமாலுடைய சக்கரம் தேஞ்சு போச்சு, அதை கொஞ்சம் ராவி கொடுன்னு கேட்குறான் திருமால். முருகன் வந்து குண்டறிந்த வேல், அந்த வேல் மழுங்கி போச்சு, என் வேலை கொஞ்சம் சீர்பார்த்து கொடுங்கிறான். மழு தேஞ்சு போச்சு, அந்த மழுவை சரிபான்னு சொல்கிறான். பிரம்மன் எழுதக்கூடிய எழுத்தாணி தேஞ்சு போச்சு, அந்த எழுத்தாணியை சரி பண்ணி, அவ்வளவு புகழ்பெற்ற கொல்லன் அவன் அப்படின்னு கம்பனுடைய ஒரு பாட்டு இருக்கு. ஆழியான் ஆழி அயன் எழுத்தாணி என்பான், கோழியான் குண்டறியும் வேலன்பான்னு தனிப்பாடல் இருக்குது. அந்த இடத்துல ஆழின்னு சொன்னால் சக்கரம்னு பொருள். ஆழின்னா நம்ம என்ன சொன்னோம்னா, ஆழியல சங்கும் வில்லும்னு 4000 திவ்ய பிரபந்தம் பேசுது. அந்த இடத்துல ஆழின்னா சக்கரம் பொருள். ஆழின்னா ராயல் பவருங்கிற ஒரு மீனிங் இருக்குது. கம்பன் ஆழி வேந்தன் அப்படிங்கிறான். கணையாளியை ஆழின்னு சொல்கிறான். ஆழி காட்டினாயின்னு சீதை பேசுகிறான். ஆழின்னா அந்த இடத்துல கணையாளி. அப்புறம் கைகை வந்து ராமன்ற சொல்லக்கூடிய பாட்டு, ஆழி சூழ் உலகலாம் பரதனை ஆள நீ போய், ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு. அந்த இடத்துல ஆழின்னா கடல்னு பொருள். ஸோ நான் இந்த இடத்துல சொல் ஆழி அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் நான் வந்து சொற்கடல் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிறேன். நான் அவ்வளோ பெரிய சொற்கடலுக்கு நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கோம். ஆனால் இந்த 1,24,000, அப்புறம் நான் அனுமானிக்கிற மேற்கொண்டுள்ள ஒரு 8 லட்சம் சொல்லலை, நாம் ஒரு தமிழ் கவிதை, நவீன தமிழ் கவிதை, சிறுகதையெல்லாம் எத்தனை ஆயிரம் சொற்களை பயன்படுத்திகிட்ருக்கு. இப்போ மிச்சத்தெல்லாம் என்ன பண்ணுறது? ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஆர்டர் கொடுத்து அவ்வளோ டிலீட் பண்ணி கொடுத்துருவோமா? பதிவு செய்யப்பட்ட அத்தனை சொற்களையும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தேவனவே பாவாணருடைய அகராதியை புரட்டிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கெமிலியான்ங்கிற ஆங்கில சொல், ஓனான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல், ஓதி அப்படிங்கிறது தமிழ், ஓந்தி அப்படிங்கிறது தமிழ்,
ஓந்தான் அப்படிங்கிறது தமிழ். தெண்டல்னு ஒரு சொல் சொல்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னுடைய 10 வயசு 15 வயசு வரைக்கும் தெண்டல் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணமான சொல். இங்கே கூட ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு பட்ட பேரே தெண்டல். தெண்டல் வரலையான்னு கேட்பான். அந்த தெண்டல் வந்து நீங்கள் வந்து எத்தனை பேர் ஓனான கவனித்து பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. 4 காலில் நிற்கும். தன்னுடைய பொசிஷனை கொஞ்சம் காலை நிமித்து கொஞ்சம் அப் பண்ணி டவுன் பண்ணும், அப் பண்ணி டவுன் பண்ணும். பஸ்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த பஸ்கிக்கு நமக்கு தண்டல்னு ஒரு சொல் இருக்குது. அந்த தண்டல் இருந்து தான் தெண்டல் வந்ததான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தெண்டல் என்பது ஓனானை குறிக்கிற சொல் அப்படின்னு தேவநேய பாவாணர் எழுதுகிறார். இந்த சொல் எனக்கு வேண்டாமா? நானே 50 வருஷம் மறந்து போன சொல். கண்மணி குணசேகரன் ஒரு அற்புதமான படைப்பாளி. நடுநாட்டு சொல்லகராதி அவர் எழுதின சிறுகதையை தவிர, நாவலை தவிர, கவிதைகளை தவிர நடுநாட்டு சொல்லகராதின்னு ஒரு அகராதி தொகுத்திருக்கார். அந்த அகராதியில் அகர வரிசையாக அவர் தொகுக்கிற போது அகவான் அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். அகவான்கிற சொல்லுக்கு உங்களுக்கு யாருக்காவது பொருள் தெரியுமா? எனக்குமே தெரிஞ்சிருக்கலை. நாங்கள் அதே சொல்லுக்கு மாற்று சொல்லாக நாங்கள் வந்து அவையான்கிற சொல்லை நாஞ்சி நாட்டில் பயன்படுத்தினோம். இந்த அகவான்கிற சொல்லும் அவையான்கிற சொல்லும் வையாபுரி பிள்ளையினுடைய லெக்சிகனில் இல்லை. நீங்கள் போய் தேடி பார்க்கலாம். ஆனால் இந்த சொல் நடுநாட்டில் கண்மணி குணசேகரனுடைய விருத்தாச்சலம் பகுதிகளில் பயன்பாட்டில் இருக்குது. அவையான்கிற சொல் என்னட்ட பயன்படுத்துறதுக்கு மலையாளம் அதை வந்து பெருக்கான்கிற சொல்லால் குறிக்குது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம சொல்லுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பெருக்கான்னா என்ன? பெருக்கான்னா பெருச்சாளி. அப்போ பெருச்சாளிக்கு இருக்கிற ஒரு பெருச்சாளிங்கிற ஒரு கேவலமாக நினைக்கிற ஒரு சின்ன ஜீவராசிக்கே இத்தனை சொல் இருக்குது. அதே கண்மணி குணசேகரன் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த முந்திரி பழம் பார்த்துருப்பீங்க நீங்கள். முந்திரி பழம்னா நாட் கிரேப்ஸ். நாங்கள் முந்திரியை வந்து கொல்லாமான்னு சொல்லுவோம். கொல்லாமாம்பழம் சிவப்பாக பழுக்கும், மஞ்சளாக பழுக்கும். அதை ரெண்டாக இப்படி கிழிப்பாங்க, கத்தி வச்சு கட் பண்ணுறதில்ல. பனங்கிழங்கு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும், பனங்கிழங்கு யாரும் கத்தி வச்சு நறுக்குவதில்லை. உச்சியிலேருந்து இப்படி பிடிச்சி கிழிப்பாங்க, ரெண்டாக வகுந்து வரும். அது அப்புறம் ஒடிச்சு அந்த நாரை எடுத்து சாப்பிட்லாம். இந்த கொல்லாம்பழத்தையும் அல்லது முந்திரி பழத்தையும் அதே மாதிரி 2ஆ 4ஆக கிழித்து சாப்பிடுவார். அவர் வந்து கீண்டான் அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார் கண்மணி. நான் கண்மணிகிட்ட கேட்டேன், எங்கேருந்துப்பா பிடிச்சா? ரொம்ப நல்லா இருக்க கீண்டான். எனக்கு என்ன சார்னாச்சு தெரியும். பேசிகிட்டு இருக்கிறாங்க. பச்சை முந்திரி விதை அதை பறித்து நடுவில் ஒரு ஈர்க்கை சொருகி இப்படி பிளந்தால் அதுக்குள்ளே இருந்த பருப்பு எடுத்து நாங்கள் கோழி குழம்புல போடுவோம். அந்த பச்சை முந்திரி போட்ட கோழி குழம்பு சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா ராத்திரி அது உங்களை உறங்க விடாது அப்படிம்பார் கண்மணி. இப்போ இதுக்கு கீண்டான்கிற ஒரு சொல் பயன்படுத்துகிறார். எங்கேருந்து வந்தது இந்த கீண்டான்கிற சொல்? யோசித்து பார்த்தார். 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாள் பயன்படுத்துகிற புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. அப்போ இது தமிழ் சொல். இதுக்கு நம்ம டிக்ஷனரி எழுதிட்டு இருக்க வேண்டியிருக்கு. படைப்பிலக்கியவாதி எங்கிட்ட பலர் கேட்பாங்க, நீங்கள் எழுதிட்டு போகிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் ஒரு பின்னாடி ஒரு பிரிச்சர் கையில் நீங்கள் உங்களுடைய சொற்களுக்கான அரும் சொல் நான் சொன்னால் நான் எழுதக்கூடிய மற்ற சொல்லெல்லாம் புரியுதா உனக்கு? இது மாத்திரம் புரியாமல் போகிறதுக்கு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தொடர் எழுதினேன் சொல்வனம்ங்கிற நெட் மேகசினில். அதனுடைய தலைப்பு வந்து பனுவல் போற்றதும். 1000 முகத்தான் அகண்டதாயினும் 1000 அன்றேல் பனுவல் அன்று. பனுவல்னால் என்ன? புக். பனுவல்னால் நூல், பனுவல்னால் புத்தகம். இந்த பனுவல்ங்கிற சொல்லு தமிழ் இலக்கியத்துக்குள்ளே 3000 வருஷத்துக்கு முன்னாடி கிடக்குது. நான் என்னுடைய கட்டுரை தொடருக்கு அதை தலைப்பாக வைக்கிறேன். என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டாங்க, சார் பனுவல்னால் புரியாது. புரியலன்னா பரவாயில்ல, அது கிடக்கட்டும். அப்புறம் என்னுடைய அந்த கட்டுரைகளை தொகுத்த நூலுக்கு நான் பனுவல் போற்றுதும்னு தலைப்பு வைக்கிறேன். திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும்னு கம்பன் சொல்கிறான் இல்லையா? அதை மாதிரி பனுவல் போற்றுதும், புத்தகங்களை போற்றுவோம். இன்றைக்கி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சென்னையில் ஒரு புத்தக கடையினுடைய தலைப்பு பனுவல். அப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு சொல்லை நான் வந்து இது ஒரு பெரிய கம்பீரமாக சொல்கிறேன். நான் அந்த சொல்லை மறுபடியும் சர்க்குலேஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் இப்போ சென்னையில் வாழ் மக்களுக்கு தெரியும், பனுவல்னால் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் எ புக் ஷாப் அப்படிங்கிறது. இப்படி கிடக்குது நமக்குள்ள சொல்லு. நாம் வந்து இதை பயன்படுத்த தயாராக இல்லை. தாமரைன்னு ஒரு சொல் இருக்குது. சங்க இலக்கியம் முளரின்னு ஒரு சொல்லை பயன்படுத்துது. ஆனால் சங்க இலக்கியம் முளரிங்கிற சொல்லை தாமரைங்கிற பொருளில் பயன்படுத்தலை, ஒரு நீர்த்தாவரம்ங்கிற பொருளில் பயன்படுத்துது. தாமரைங்கிற சொல் சங்க இலக்கியத்தில் கண்டபடி கிடக்குது. திருவள்ளுவரே பயன்படுத்துகிறாரு. சங்க இலக்கியம் பல இடங்களில் பயன்படுத்துது. ஆனால் தாமரைக்கு இணையான மாற்று சொற்கள் தமிழில் என்னென்ன இருக்குது?
பங்கயம்னு ஒரு சொல் இருக்குது, வனசம்னு ஒரு சொல் இருக்குது, கஞ்சம்னு ஒரு சொல் இருக்குது, புண்டரீகம்னு ஒரு சொல் இருக்குது, அரவிந்தம்னு ஒரு சொல் இருக்குது. சூர்பனகை வந்து ராமன்ட்ட நின்று பேசிகிட்டு இருக்கா ரொம்ப நேரம், ரொம்ப அழகிய ரூபத்தில் வந்து. ராமன் அவளை ஒரு மாதிரி பேசிவாக பதில் சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் லாஸ்ட்டான காட்சியில் வந்து சீதை சீனுக்குள்ளே நுழையிறான். சீதையை பார்த்த உடனே சூர்பனைக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே இப்படி அழகான ஒரு பெண் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஒருவேளை இவ அரக்கியாக இருப்பாளோ, மார்வேஷத்தில் வந்திருப்பாளோன்னு சூர்பகன் நினைக்கிறான். அப்போ கம்பன் போடுகிற சொல் வந்து அரவிந்த மலரில் நீங்கி அடியினை படியில் தோய திரு இவன் போந்தாள் கொல்லோங்கிறான். திருன்னா திருமகள், அவள் அரவிந்த மலர்னா தாமரை மலர். தாமரை மலர்லேருந்து இறங்கி 2 காலடியில், படின்னா பூமி, பூமியில் படும்படியாக செந்திருவே இங்கே வந்தா போல் இருக்கு அப்படின்னு அவன் அரவிந்தம் பயன்படுத்துகிறான், வனசம் பயன்படுத்துகிறான், பங்கயம் பயன்படுத்துகிறான். பங்கயத்து அமர்ந்த பொன்னை அப்படிங்கிறான் சீதையை. கஞ்ச தவுசு அப்படிங்கிறான், தவுசுன்னா ஆசனம். இவ்வளவு சொல்லையும் பயன்படுத்தி வச்சுருக்கான். என்னுடைய நண்பர்கள் சிலர் கேட்பாங்க, இதில் பல சொற்கள் வந்து வடமொழி சொற்களுடைய தமிழாக்கம் இல்லையா? அங்கே நிச்சயமாக தமிழாக்கம் தான். கம்பனுடைய கொடை இந்த மொழிக்கு ஆயிரக்கணக்கான வடமொழி சொற்களை அவன் தமிழாக்கம் பண்ணியிருக்கான். ஆஜானு பாகு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. கம்பனுடைய மொழி மாற்றம் வந்து தாழ் தொடு தடக்கை. மகாத்மா காந்தியினுடைய கைகள் வந்து அவருடைய முட்டுக்குகளாக இருக்குமா, அப்படி இருக்கக்கூடிய சொல்லுக்கு மாற்று சொல்லுது. அசகாய சூரன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. கூட்டு ஒருவனை வேண்டா கொற்றவ அப்படிங்கிறான் கம்பன். சரி, இந்த பங்கஜ், கமல், வனஜ், அரவிந்த் இதெல்லாம் தமிழுக்கு எந்த இலக்கணத்தின்படி உள்ள வருது? நம்முடைய மூத்த இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் நமக்கு ஒரு பர்மிஷன் தருது. தமிழுக்குள்ள செய்யுள் ஈட்டச் சொற்கள் அப்படிங்கிறாங்க. செய்யுள் செய்வதற்கான சொற்கள் எவை எவையாக அமையலாம்? இயற்சொல், இயல்பாக இந்த மொழியில் இருக்கக்கூடிய சொல். திரி சொல், திரிந்து வருகிற சொல். திசை சொல், எல்லா திசைகளிலிருந்து வரக்கூடிய சொல். வட சொல். இந்த சொல் வந்து செய்யுள் ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்ட சொற்கள். சரி, வட சொல் தமிழுக்குள்ளே வரும்போது எந்த இலக்கணத்தின்படி அது உள்ள வரணும்? சிதைந்தன வரினும் இயைந்தன வாரா, இது தொல்காப்பிய நூற்பா. ஒரு சொல் சிதைஞ்சு தமிழுக்குள்ளே வரலாம், ஆனால் அப்படியே வரக்கூடாது. லக்ஷ்மன்னு வரக்கூடாது, இலக்குவன்னு வரலாம். பங்கஜன்னு வரக்கூடாது, பங்கயம்னு வரலாம். இதுக்கு ஒரு இலக்கணம் தர்ச்சமம் தர்பவம்னு 2 இலக்கணம் சொல்கிறாரு. சத்தம்ங்கிற சொல்ல அப்படி, சத்தம்ங்கிறது வடமொழி சொல்லாக இருந்தால் அது அப்படியே தமிழுக்குள்ளே வரும்போது அது தர்ச்சமம், சமத்துக்கு சமம். கொஞ்சம் மாற்றி வருகிற போது அது தர்ப்பவம். இவ்வளவுக்கும் 7000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பர்மிஷன் இருக்குது. நான் யாரை போய் கேட்கணும் இந்த சொற்களை வந்து தமிழ்படுத்தி சொல்வதற்கு? ஆப்பிள்ங்கிற மரம் அல்லது அந்த பழம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு அறிமுகமாச்சு? இப்போ எனக்கு அறிமுகமாகி ஒரு 55 வருஷம் இருக்கலாம், 60 வருஷம் இருக்கலாம். ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பேர், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மைக்கு அம்மை, எங்கள் அப்பாவுக்கு அம்மை, 11 டிக்கெட்டு. எங்கள் அம்மா ஒரு ஆப்பிளை 11 துண்டாக வெட்டி ஆளுக்கு ஒரு கீத்து தந்தாங்க. நான் வயர் நிறைய ஆப்பிள் சாப்பிட்டது பம்பாய் போனதுக்கப்புறம் தான். இந்த பழம் எனக்கு அறிமுகமாகி 40 வருஷம் கூட ஆகலை. இந்த ஆப்பிளுங்கிற சொல் உங்கள் மொழிக்குள்ளே எங்கேருந்து வந்து சேர்ந்தது? பயன்பாட்டுக்கு வரும்போது வந்து சேர்ந்தது. ஆப்பிளுங்கிற சொல் இந்த மொழிக்குள்ளே உண்டா? இந்த மொழிக்குள்ளே ஆப்பிளுக்கான தேவை என்ன வந்தது? இங்கே வந்து இந்த ஆப்பிளுங்கிற மரம் அவனுடைய பிரதேசத்தில் கிடையாது. பீகாருக்கு போங்க, சத்தீஸ்கருக்கு போங்க, அல்லது யூபிக்கு போங்க, அங்கே தென்னை மரம் கிடையாது. நாக்பூர்லேயே தென்னை மரம் கிடையாது. அவனுக்கு இங்கேருந்து கோவாவில் இருந்தும் திருவனந்தபுரத்துலேருந்து ஏற்றுமதியாக போகுது. அவன் நாரியல்ங்கிற சொல்ல பயன்படுத்துகிறான். அவன் மொழிக்குள்ள தேங்காய் பற்றி எத்தனை சொல் இருக்கும்? நாரியல், நாரியல் கா பானி, நாரியல் கா ஜாடு, இப்படி 3 சொல் இருக்கும். ஆப்பிள் பற்றி நம்ம மொழிக்குள்ள எத்தனை சொல் இருக்குது? ஆப்பிள், ஆப்பிள் மரம், ஆப்பிள் பழம், இவ்வளவுதான். ஆனால் தென்னை மரத்தை பற்றி எத்தனை சொல் தமிழ் மொழிக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் குறைஞ்சது 60 அல்லது 70 சொல் இருக்குது. ஏன்னா அதற்கான தேவை இருக்குது. தென்னை மடல், தென்னை ஈருக்கு, தென்னம்பாலை, தென்னம்பூ, அந்த தென்னஞ்சிரட்டை, சௌரி, இளநீ, நெற்று, தெங்கம்பழம் அப்படிங்கிறாங்க. அது முளைச்சி வரக்கூடியது, உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு, அதனுடைய முளை,
ஆனால் இந்த தாவரம் என்னுடைய தாவரம்ங்கிற காரணத்தினால 60 சொற்கள் இருக்குது. ஆப்பிள் என்னுடைய தாவரம் இல்லை, ஆகவே என்னிடம் இருப்பது ஒரே ஒரு சொல். இப்படி தான் பிற மொழிகளில் இருந்து வந்து சேருது. கம்பெனி தான் ரொம்ப இந்த பெல்லும் பிரேக்கும் இல்லாமல் கையாண்டிருக்கான் வட சொற்களையும் பிற சொற்களையும். பேராசிரியர் அருளின்னு ஒருத்தர் இருக்கார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில். இவை தமிழ் அல்ல என்றும் அயற்சொல் அகராதி அப்படின்னு 4 வால்யூமில் புத்தகம் போட்டிருக்காரு. அவர் வந்து மொத்தத்தில் தமிழில் புழங்கக்கூடிய 20,000 சொற்களை அட்டவணையிடுறாரு. 20,000 சொற்களும் 27 மொழிகளிலிருந்து வந்த சொற்கள். நாம் வந்து தேயிலை அப்படிங்கிறோம். இது எந்த மொழி சொல்? சாய் அப்படிங்கிறான் வடநாட்டுக்காரன், சாய்ங்கிறான் மலையாளி, சாய்ங்கிறது பாரசீக சொல். அது தமிழ் இந்தியாவுக்குள்ளே வந்து இறங்கியாச்சு. தேவு அப்படிங்கிறான் மலேசிய மொழியில். நாம் தேயிலேன்னு பயன்படுத்துகிறோம். தேயிலை மரத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? இங்கே ஊட்டிக்கு கொடைக்கானலில் போனால் அதை வெட்டி 25 வருஷமாக வெட்டி அது இவ்வளோ உயரத்துக்கு மேலே அதை வளர அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உயரத்தில் இருந்தால் தான் நீங்கள் கொழுந்து பறிக்க முடியும். அது ஒரு மாமர சைஸில் வளரக்கூடிய ஒரு மரம். அதனுடைய தண்டை பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் இருக்கும், மரம் இவ்வளவுக்கு தான் இருக்கும். இந்த தேயிலை அறிமுகமானதுக்கு பிறகு அது சார்ந்த சொற்கள் நமக்கு வருது. இப்படி தான் மொழிக்குள்ள சொற்கள் வந்து சேர்ந்திருக்க முடியும். யானைன்னு ஒரு சொல் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. யானைக்கு என்ன அர்த்தம்னா உடனே எலஃபண்ட்டுன்னு சொல்லிடுவோம். யானையை குறிக்க மாத்திரம் தமிழில் 21 சொற்கள் இருக்குது. வேளம்னு ஒரு சொல் இருக்குது. களிறு ஆண் யானைக்கு, பிடி பெண் யானைக்கு, குஞ்சரம், கரி, போதகம், நாலுகின்ற வாயை உடைய விலங்கு ஆகவே நால்வாய், கையையுடைய விலங்கு ஆகவே கைமா. புறநானூறு வந்து வீரவலியனார் பாட்டில் கைமா வேட்டுவன் கனைதுயில் மடிந்தன அப்படின்னு பாட்டு தொடங்குது. அப்போ கைமானா கையை உடையமா. நமக்கு யானைங்கிற ஒரு சொல் மாத்திரம் போதும், மிச்சத்தை எல்லாம் டிலீட் கொடுத்துடலாம்னு தோணுது அவங்களுக்கு. அப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? படைப்பிலக்கியவாதிகள் வந்து இந்த மொழிக்காக இந்த சொற்களை நாம் வந்து தக்க வச்சு கொள்ள வேண்டி இருக்குது. திரும்பவும் கம்பனுக்கு போனோம்னா ராமன் காட்டுக்கு போயாச்சு, பரதன் அவனை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறான், படையோடு போகிறான். குகன் என்ன நினைக்கிறான்னா இவன் காட்டுக்கு துரத்துலேருந்து மாத்திரம் இல்லாமல் திரும்ப ஓடி வந்து வெட்டுறதுக்கு வரான் அப்படின்னு நினச்சிட்டு வீரமாக ஒரு 10 பாட்டு இருக்குது. ஆழ நெடும்படை ஆறு கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் இல்லாடோ. வேழம்னா யானைன்னு பொருள். இது கம்பன் பயன்படுத்தியிருக்கான். ராவணன் இறந்து கிடக்கிற போது கம்பன் ஒரு பாட்டு வைக்கிறான். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும். வரைன்னா கைலாயமலத்தை தூக்கின தோள், வாரணம்னா திசை யானைகளை போரிட்டு வென்ற மார்பு. அந்த வாரணம்னா யானை. இது வந்து நம்ம இலக்கணத்துக்காக சில ஓசைக்காக சில சௌரியத்துக்காகவும் இத்தனை சொல் தேவையாக இருக்குது. வேழம், வே வந்து நேர், ளம் நேர், நேர் நேர். களிறு களி நிறை, ரு நேர் நிறை நேர். குஞ்சரம் குஞ்சரம். ஓசை நயத்துக்காக இலக்கணத்துக்காக பயன்படுத்தினது போக இவ்வளவு சொற்களுக்கான தேவை இந்த மொழிக்குள்ளே இருந்திருக்குல்ல. 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழனுக்கு இந்த தேவை இருந்திருக்க. முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாட்டு, வீறுசால் மன்னர் வீரி தாம வெண்குடையை பாறை எறிந்த பரிசனத்தால் தேராது. மன்னர்களுடைய வெண்கொற்ற கொடையை வந்து யானை தன்னுடைய தும்பிக்கையை நீட்டி நீட்டி பிடுங்கி போட்டுருமா. அதனால் ஆலோசிக்காமல் முழு நிலவு இருக்குது, அதை ஏதோ ஒரு மன்னனுடைய வெண்கொற்ற கொடைன்னு நினச்சிட்டு திங்கள் மீள் நீட்டும் தன் கை அப்படின்னு முத்தொள்ளாயிரம் சொல்கிறான். அந்த இடத்துல அவன் வந்து களிறுங்கிற சொல்ல பயன்படுத்துகிறான். கோச்செங்கன்மால் களிறு. களிறுன்னா ஆண் யானை. இன்றைக்கும் மலையாளத்தில் களிறுன்னா ஆண் யானை, பிடின்னா பெண் யானை. இன்றைக்கி போய் பாருங்கள், நீங்கள் பாலக்காடு தாண்டி பாருங்கள், பிடி யானை அப்படின்னா பெண் யானை. இது தமிழ் சொல், அசலான தமிழ் சொல். நமக்கு வந்து பிடின்னு சொன்னால் தெரியாது. நாம் வந்து கற்றுத்தரலை. நம்ம மாணவர்களுக்கு வந்து பெற்றோர்கள் கற்றுத்தரதுக்கு வழிவகுக்கலை. ஆசிரியர்களுக்கு அதை பற்றி அக்கறை அதிகமாக இல்லை. மேகம்னு ஒரு சொல் இருக்குது, க்ளவுடு. மேகம் மாத்திரம்தானா? தடிந்து எழிலி தான் நல்காத ஆகிவிடின்கிறான் வள்ளுவன். பசும் புல் தலை காண்பது அரிது. புல் கூட முளைக்காது மேகம் வந்து பொழியலைன்னா. அந்த இடத்துல அவன் எழிலிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறான், கொண்டல்ங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம், காருங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம். விசும்புங்கிற சொல்லுக்கு வந்து வானம்னு பொருள் உண்டு, மேகம்னு பொருள் உண்டு, மழைன்னு பொருள் உண்டு.
நான் முதல்ல 1989 கோயம்புத்தூருக்கு பாம்பேலேருந்து 19 வருஷம் சர்வீஸை முடிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தபோது கோயம்புத்தூரில் ஒரு போர்டு பார்த்தேன், ஜெயா பேக்கரி, தமிழில் ஜெயா அடுமனை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேக்கரிக்கு அடுமனைன்னு ஒரு சொல்லு கண்டுபிடிச்சிருக்கானே. அப்புறம் ரொம்ப காலம் படித்து யோசனை பண்ணும்போது அடுதல்னா சமைத்தல்னு பொருள். அக்கார அடிசில் அப்படின்னா, அக்காரம்னா இனிப்பு, அடிசில்னா சமைத்த உணவுன்னு பொருள். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தார்னு திருமந்திரம் பேசக்கூடிய அடுதல் சமைத்தல். சமைத்தல்ங்கிறது ஒரு காமனான பேர், பொது பேர். அது எல்லா வேஸ் ஆஃப் குக்கிங்க்கும் அடுதல், வெதுப்புதல், வதக்குதல், அவித்தல், பிரட்டுதல், இப்படி 10 சமையல்களில் ஒவ்வொரு பலகாரத்துக்கும் ஒவ்வொரு சொல்லை பயன்படுத்துகிறேன். அப்போ எப்படி அடுமனைங்கிற சொல் பேக்கரிக்கு சமமான சொல்லாக இருக்க முடியும்? இதில் ஒரு துல்லிய குறைவு இருக்குது. சமீபத்தில் செகண்ட் லெப்டினன்ட்னு ஒரு சிறுகதை தொகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். ஈழத்தை சார்ந்த தம்பி அகரமுதல்வனுடைய தொகுப்பு. அதில் அவருடைய கதையில் போக்கில் வெதுப்பகம் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துகிறார். நான் உடனே அகரமுதல்வனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், தம்பி இது நீங்கள் உங்களுடைய சௌரியத்துக்கு உங்கள் ஷார்ட் ஸ்டோரியில் இந்த வெதுப்பகம்ங்கிற சொல்ல பயன்படுத்துகிறீங்களா, அல்லது அந்த பிரதேசத்தில் பேக்கரிக்கான தமிழ் சொல் வெதுப்பகமா? இல்லைன்னா எங்கள் ஊரில் வெதுப்பகம்னா பேக்கரி தான். தென்னீர் அடு புற்கை அப்படிங்கிறார் வள்ளுவர். ஆனால் ஈழம் ஒரு அற்புதமான சொல்லை நமக்கு தருது, வெதுப்பகம்ங்கிற சொல். அப்போ இவ்வளோ பொட்டன்ஷியல், இவ்வளோ விஷயங்கள் இந்த மண்ணுக்குள்ளே, இந்த மொழிக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒட்டகம் தமிழ் பிரதேசத்து, தமிழ் மாநிலத்து விலங்கா. அது சஹாரா டெசர்ட்டில் இருக்கும், இல்லைன்னா தார் பாலைவனத்தில் இருக்கும். பல தேசங்களை இணைக்கிற பாலைவனங்கள், பல மாநிலங்களை இணைக்கிற பாலைவனங்கள். இப்போ தொல்காப்பியங்கிற இலக்கணனுடைய காலம் பற்றி நமக்கு இன்னுமே ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வரல. கிமு 500 அப்படின்னு எல்லோராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஆனால் கிமு 5000ன்னு சொல்லக்கூடிய ஆய்வுகள் வந்திருக்கு, கிமு 7000ன்னு சொல்லக்கூடிய ஆய்வுகள் வந்திருக்கு. நான் மொழி கால ஆராய்ச்சி நிபுணன் அல்ல நான். ஆனால் அந்த ஒட்டகம்ங்கிற சொல்ல தொல்காப்பியம் 2 இடத்துல பயன்படுத்துது. பெட்டைன்னு எந்த விலங்குகளுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்கிற போதே ஒட்டகம், குதிரை, கழுதை, மறை இவை பெட்டை என்னும் பெயர் கொடைக்கு உரிய அப்படின்னு தொல்காப்பியம் சூத்திரம். அப்போ தொல்காப்பியம் ஒட்டகம்ங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்கு. ஆனால் ஒட்டகம் இந்த நிலத்து விலங்கு இல்லை. அப்புறம் குதிரை இறங்கின மாதிரியும் ஒட்டகமும் 7000 வருஷத்துக்கு முன்னாடியோ 8000 வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த மண்ணுக்கு சேர்ந்துருக்கு. சங்க இலக்கியங்களில் ஒட்டகம் பற்றி என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது நமக்கு? சிறுபானாற்றுப்படையில் ஒரு ஓமை வருது. கடல் அலைகள் கொண்டு சேர்க்கிற அகில் மரத்து சிராக்கள். அகில் மரம்ங்கிறது வாசனை புகை எழுப்புகிற ஒரு மரம். வீட்டில் வச்சு கொளுத்துனீங்கன்னா சாம்பிராணி மாதிரி புகையும், ஒரு கட்டை கொளுத்துனீங்கன்னா அந்த முழு ஹாலும் மணக்கும். இந்த அகில் மர குப்பையை கடல் அலைகள் கொண்டு கடற்கரையில் ஒதுக்கி போட்டிருக்கு. இது ஒரு ஒட்டகம் படுத்து கிடக்கிற மாதிரி இருக்குன்னு சிறுபானாற்றுப்படை பேசுது. ஓங்கு நிலை ஒட்டகம் அப்படிங்குது. ஓங்கு நிலை ஒட்டகம் துயில் மடிந்தன்ன வீங்குதிரை கொணர்ந்த விரை மர விறகின் கரும்புகை செந்தி அப்படின்னு சிறுபானாற்றுப்படை பேசுது. அப்போ சிறுபானாற்றுப்படை புலவன் ஒட்டகம் படுத்து கிடக்கிறத பார்த்துருக்கான். பார்க்காம புலவன் ஒருபோதும் எழுத மாட்டான். சிறுபானாற்றுப்படையில் மாத்திரம்தானா? உங்களுக்கு தெரியும், நம்மள்கிட்ட அகநானூறுன்னு ஒரு நூல் இருக்குது. அகத்துறை பாடல் 400 பாட்டு. அதில் மருதன் இளநாகனார்னு ஒரு புலவன். அவன் பாடல் வரி ஒன்று சொல்லுது, குறும்புரை உணங்கும் ததர்வன் என்பு கடுங்கால் ஒட்டகத்து அல்கு பசி நீக்கும். ஏதாவது புரியுதா நமக்கு? இதுவும் தமிழ் தான். குறும்புரை உணங்கும், உணங்குதல் அப்படின்னா காய்தல்னு பொருள். எங்கள் ஊரில் கருவாட்டை நாங்கள் உணக்க மீன் அப்படின்னு சொல்லுவோம். மரவள்ளிக்கிழங்கு, காய்ந்த கிழங்கை நாங்கள் உணக்க கிழங்கு அப்படிம்போம். நெல் உணங்கிட்டா பாரு அப்படின்னு சொல்லுவோம். உணங்குதல் நல்ல தமிழ் சொல். குறும்பொறை, சின்ன பொறைன்னா பாறை, சின்ன பாறையில் காய்கின்ற ததர் வெண் என்பு, சுள்ளி போன்ற வெள்ளையான என்பு கடுங்கால் ஒட்டகத்து அல்கு பசி நீக்கும் அப்படின்னு தீர்க்கும்னு பாட்டு. ஒட்டகத்தினுடைய பயங்கர பசியை இந்த சிறு பாறையில் மேலே காய்கின்ற ததர்
வெண்மையான சுள்ளி போன்ற வெண் என்பு தின்று ஒட்டகம் பசியாறியது. எனக்கு ஒரு சந்தேகம். எங்கிட்ட இப்போ அகநானூருக்கு 6 உரை இருக்குங்கிட்ட. நாம வெங்கடசாமி நாட்டார் உரை, பெருமலை புலவர் சோமசுந்தரனார் உரை, கோவிலூர் மடம் பதிப்பித்த சுப அண்ணாமலை உரை, சாவை சுப்பிரமணியம் உரை, புலியூர் கேசிகன் உரை. புலியூர் கேசிகன் அப்படியுமே இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ஒரு மாதிரி விளக்கண்ண வேண்டாக்கா உளுந்து அரைச்ச அம்மிங்கிற ஸ்டேஜில் அதுக்கு பொருள் சொல்கிறாரு. பாக்கி எல்லாரும் இந்த ததர் வெண் என்புங்கிறதுக்கு காய்ந்த வெண்மையான எலும்பை தின்று ஒட்டகம் பசியாறியது அப்படின்னு ஒரு எழுதுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒட்டகம் ஹெர்பிவோரஸ், சாகபட்சினி. எனக்கு அரேபியாவில் நண்பர்கள் இருக்கிறான், கூப்பிட்டு கேட்டால் அரைக்கியா பாகல் வகையாக்கியாங்கிறான். பைத்தியம் பிடிச்சிட்டு அவனுக்குன்னு கேட்குறான். ஒட்டகம் எலும்பை தின்னு பசி அரைச்சா? அதுக்கு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை திங்கும், கள்ளிகளை திங்கும். இங்கே இருக்கிற ஜெய்ப்பூர் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களை கேட்டாலும் அப்படி தான் சொல்கிறான். அப்புறம் கூகுளுக்குள்ளே போய் தேடி பார்த்தா அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு ஒட்டகத்தை ஒரு 3 மாதம் பட்டினி போட்டேன்னா அது ஓனருடைய டெண்டையே தின்றோம். ஒருவேளை அப்படி எலும்பு தின்றுருக்குமோ? அப்போது ஒரு தமிழ் புலவன் அந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு காரணத்தை வைத்து கொண்டு இதை பாடுவானா? உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலக மகா யுத்தத்தின் காலத்தின் போது, யுத்தம் முடிந்த பிறகு பனிப்பிரதேசத்தில் மாட்டிக்கொண்ட பல சோல்ஜர்ஸு தன்னுடைய பக்கத்தில் செத்து விழுந்து கடந்த மனிதனுடைய மாமிசத்தை தின்று தன்னுடைய உயிரை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மனிதன் சக பயணியை அடித்து திங்கிறாங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியுமா? இப்போ எனக்கு இதில் ஒரு சந்தேகம் வந்தது. ததர் வெண் என்பு, என்புனா தெள்ளத்தெளிவாக எலும்பு அல்லது உடல் அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள் பேசுது. என்பு நைந்து உருகி அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். என்புதோல் போர்த்த உடம்பு அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அன்புடையர் எல்லாம் உடையார் அன்பிலார் அப்படின்னு பாட்டு இருக்கு. இவங்க எல்லாமே என்புக்கு உடம்பு அல்லது போன்ங்கிற பொருள் கொள்கிறாங்க. ஆறுயிருக்கு என்பொடு இயைந்த தொடர்பு அப்படிங்கிறது திருக்குறள். இந்த இடத்துல உடம்புன்னு பொருள். ஆனால் இப்படி ஒன்று ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. என்பு எப்படி ஒட்டகம் சாப்பிட்ருக்கோம்? அப்புறம் இன்னொன்று, தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒட்டகம் வேறு திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் செத்துப்போன 6 மாதத்துக்கு முன்னாடி செத்துப்போன எலும்பை, காஞ்சி கடந்த எலும்பை போய் திங்க வேண்டிய தேவை இங்கே இருந்ததா? இப்போ கூட 3 வருஷமாக மழை பெய்யல, ஆனாலும் கூட அந்த நிலைமை இல்லை இல்லையா நமக்கு? அப்போ இந்த என்புங்கிற சொல்லுக்குள்ளே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு பல அகராதிகளை தேடினதில் 2 பொருள் தான் சொல்கிறாங்க, உடம்பு அல்லது எலும்பு. நான் ஒரு 20-25 அகராதி வச்சுருக்கேன், ஒரு 5-6 நிகண்டு வச்சுருக்கேன். இந்த எக்ஸசைஸ்க்காகத்தான். சும்மா பொழுதும் போகணும் இல்லையா? வயசானதுக்கப்புறம் வேலையும் இல்லை, வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம், ஏதாவது படிச்சுட்டு இருப்போமேங்கிறது போது ஒரு அகராதி இருக்குது. சிதம்பர ரேவண சித்தர்ங்கிறவர் 18ஆம் நூற்றாண்டில் இறுதியில் அது பதிப்பாகி வந்திருக்கு. அந்த அகராதிக்கு அகராதி நிகண்டுன்னு பொருள். அங்கிற என்பை போய் தேடி பார்த்தீங்கன்னா அவர் புல் அப்படின்னு பொருள் தர்றாரு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எப்போவுமே எழுத்தாளனுக்கு மேலே அதிக மார்க் கொடுக்குறவன், விமர்சகனுக்கு மேலே அவ்வளோ பெரிய மார்க் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு படைப்பிலக்கியவாதிங்கிறதுனால ஒரு புலவன் போய் சொல்ல மாட்டான். புலவனுக்கு ஒட்டகம் எலும்பை தின்னுதுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது? அப்போ அவங்க என்புங்கிற சொல்ல புல்லுங்கிற பொருளை கையாண்டிருக்கான். இது 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொழியில் நடந்திருக்கு. இன்றைக்கி நமக்கு என்புனா எலும்புன்னு கூட தெரியாது. அப்படி இவ்வளவு பெரிய சாகரம் ஆழியை வச்சுட்டு இது மாதிரி பல விசித்திரங்கள் இருக்குது. பைபிளில் ஒரு வாசகம் இருக்குது, ஊசிமுனை காதுக்குள்ளே ஒட்டகம் நுழைந்தாலும் செல்வந்தர்கள் சொர்க்க சாம்ராஜ்யத்தை அடைய முடியாது. எனக்கு நான் அந்த ஒட்டகத்தை படிச்சுட்டு வரும்போது எனக்கு ஒரு சந்தேகம் அது ஏன் ஊசிமுனை காதுக்குள்ளே ஒட்டகம் எதுக்கு ஏன் நுழையணும்? அது அந்த பாலைவனத்தில் பெரிய மிருகங்கிறதுனால ஏன் எரும மாடு நுழையக்கூடாதா, யானை நுழையக்கூடாதா, ஆடு நுழையக்கூடாதா, ஒட்டகம் நுழையக்கூடாது? ஒட்டகம் எதுக்காக நுழைக்கணும்? தேடி பார்க்குற போது கேமல்ங்கிற சொல்லுக்கு கோட்டினுடைய இன்னர் லைனிங்னு ஒரு பொருள் இருக்குது, ஒட்டகத்தினுடைய மயிர்னு பொருள் இருக்குது, கேபிள்னு பொருள் இருக்குது. அப்போ ஒரிஜினலாக எழுதுனவன் என்ன உத்தேசத்தில் எழுதியிருப்பான்? ஊசிமுனை காதுக்குள்ளே ஒரு காடு அல்லது வடம்னு வச்சுக்குவோம், தடித்த கயிறு வச்சுக்குவோம், அது நுழைஞ்சா கூட செல்வந்தர் சொர்க்க சாம்ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு தான் எழுதியிருப்பான். நம்ம ஒட்டகம்னு நம்ம மொழிபெயர்த்து வச்சுருக்கோம். முதல்ல தமிழில் பைபிளை மொழிபெயர்த்தவர்
கேமலுக்கு ஒட்டகம்னு பொருள் சொல்லி மொழிபெயர்த்து, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தேடி கண்டடையணும்னா நம்ம கொஞ்சம் ட்ராவல் வேண்டியது இருக்குது மொழிக்குள்ளே. முன்னையே அவன் தர்றதை நான் சாப்பிட்டுட்டு போகிறதல்ல, அவன் காட்டுறதை பார்த்துட்டு போகிறதல்ல, அவன் எழுதுவதை படித்து விட்டு போவதல்ல. எனக்குன்னு சொந்தமாக ஒரு புத்தி இருக்குது, நான் அதை வச்சு கொஞ்சம் யோசிக்கணும். நாம் இந்த செக்கு மாடு கமல மாடு வே ஆஃப் லைஃபுக்குள்ளே புகுந்துட்டோம். வாசகனும் சரி, சினிமா பார்க்குறவனும் சரி, அவன் என்ன சொன்னாலும் நம்புவோம். இடது கால் பெருவரலால் டாட்டா சும்மாவை ஏற்றும், அது 24 கரணம் போட்டு நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அது இப்படி நம்பி நம்பி மொழிகள்லேயே நம்ம பல விஷயங்களை நம்ம தலைப்பட்டோம். ஆனால் அப்படி லேசான சாமானியமான மொழி அல்ல இது. அதனால தான் இது இந்த 6000-7000 வருஷம் தன்னுடைய உயிரை தக்க வைத்து கொண்டு 10 கோடி பேர் பேசக்கூடிய மொழியாக இன்றைக்கி உலகத்தில் இருந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டுக்கு உள்ள மாத்திரம் 7.22 லட்சம் பேர் பேசுகிறாங்க. 7,22 லட்சம் பேர். பாம்பேயில் 25 லட்சம் பேர் தமிழ் பேசுகிறான். டொரண்டோவில் 3 லட்சம் பேர் பேசுகிறான். யூகேயில் 25 லட்சம் பேர் பேசுகிறான். இப்படி 10 கோடி பேர் பேசக்கூடிய மொழிகள் உலகத்தில் எத்தனை மொழி இருக்கும் உலகத்தில்? 10 கோடி பேசுகிற மொழி. ஆங்கிலம் இருக்குது, சீனம் இருக்குது, இந்தி இருக்குது, தெலுங்கு ஒரு 14 கோடி பேர் பேசுகிறாங்க, கன்னடம் நம்மளோட குறைவாக பேசுகிறாங்க, மராத்தி நமக்கு சமமாக பேசுகிறாங்க, பெங்காலி குறைவு, பஞ்சாபி குறைவு, போர்ச்சுகீஸ் எத்தனை பேர் பேசுகிறாங்க, ஜெர்மன் எத்தனை பேர் பேசுகிறாங்க. அப்போ ரொம்ப சாதாரணமான விஷயமா 10 கோடி பேர் ஒரு மொழியை இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறது? இது எனக்கு இந்த மொழிக்குள்ளே செயல்படுகிற ஒருத்தன், மொழியை வாசிக்கிற ஒருத்தன், மொழிக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆகிற ஒருத்தங்கிற போது நான் மிக 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 கர்வமாக உணர்கிறேன். நான் அதை உங்களுக்கு சில உதாரணங்கள் மூட சொல்கிறதுக்காகத்தான் நான் இதுக்கு சொல்லாளின்னு பேர் வச்சு இந்த சொற்பொழிவை அமைத்து கொண்டேன். நன்றி, வணக்கம். இப்போ பல எழுத்தாளர் குடும்பங்கள்லேயே அவங்களுடைய பேர குழந்தைகளுக்கே தமிழ் படிக்கிறதில்ல, தமிழ் தெரியறதில்ல. அப்படி ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு வளமான தமிழ்மொழி, இவ்வளவு சொற்களை கொண்டிருக்கின்ற மொழி எதிர்காலத்தில் எந்த அளவிற்கு அது நிற்கும்? தமிழ் நிற்கும். பட் இந்த வளமான சொற்களை தாங்கி கொண்டு தொடர்ந்து தமிழ் நிற்குமா? நான் எப்போவுமே கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்காக யோசிக்கிறவன். நிற்கும், நிற்கணும்னு கூட இல்லை. இப்போ என் மகனுக்கு நான் கணேஷ்னு பேர் வச்சேன். எங்கள் அப்பா பேர் கணபதி, என் பேர் சுப்பிரமணியம். என் மகனுக்கு கணபதின்னு வச்சிருக்கணும், கணேஷ்னு வச்சேன். எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. என் மகளுக்கு நான் சங்கீதான்னு பேர் வச்சேன். ஏன்னா அவ்வளோ சரஸ்வதியும் சங்கீதம் தெரிஞ்சவதாங்கிற நான் ஆற்றிக்கிறேன். ஆனால் எனக்கு 2 பேரனுங்க மகள் வழியில். ஒருத்தன் பேர் சித்தார்த்தன், இன்னொருத்தன் பேர் அரவிந்தன். இது நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்ட்யூஸ் பண்ணி அவங்க வைக்கலை, அவங்களே தீர்மானிக்கிறாங்க. நம்ம மகளை போய் மாப்பிள்ளையை போய் என்ன இன்ட்யூஸ் பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? ஆகவே இது நிற்கும். சின்ன பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. இந்த மொழியினுடைய தனித்துவத்தை அனுமதிக்காத அளவுக்கு நம் மீது வலுவான சதிகள், மோசடிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் இது ஒரு அரசாங்க கட்டடங்கிறதுனால அதுக்கு மேலே போக பிரியப்படலை. ஆனால் அதை தாண்டி இந்த மொழி நிற்கும். 9000 வருஷம் 7000 வருஷம் நின்ற மொழி தானே இது. ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையாவுன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேங்கிறார்ல மனோன்மணி சுந்தரம் பிள்ளை. இது நிற்கும். இங்கே நான் இப்போ பாஸ்டன் நகரில் பேசிகிட்டு இருந்தபோது தமிழ் பயிற்றுவிக்கிற பள்ளியினுடைய ஒரு அரங்கில் கலந்துக்கிட்டேன். பெற்றோர்கள் கேட்குறாங்க, நாங்கள் எதுக்காக தமிழ் கற்கணும்? நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசன், உங்கள் பிள்ளைகள் இங்கே பிறந்ததுனால அமெரிக்கன் சிட்டிசன், நீங்கள் தமிழை கற்றுக்கொள்ளணும்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் ஊரில் முனிசிபாலிட்டி பள்ளியில் படிக்கிறான் பாருங்கள், அவன் கற்றுக்குவான். கவர்மெண்ட்டில் நான் ப்ரைமரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலு, மிடில் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலு, ஹைஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலு. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த எவனோடவும் திறம்பட எனக்கு ஆங்கிலம் பேச வரும். எம்ஏ பிஹெச்டி படித்த எவனோடவும் திறம்பட எனக்கு தமிழ் பேச வரும். ஆனால் ஒன்று, நீங்கள் தமிழ் கற்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு வரலட்சுமி நோன்பை நீங்கள் வாஷிங்டன் டிசியில் கொண்டாடுறீங்க? அதை விட முடியல இல்லையா? இப்போ மொழி என்பது ஒரு ஊடகம் அல்ல. மொழி என்பது என்னுடைய மரபு, என்னுடைய உயிர் சார்ந்த விஷயம். ஏன் இந்த சொல்லுக்கு இந்த ஒலி ஆச்சுது? பல சொற்கள் நான் நியூ மெக்சிகோவில் ஆல்பர் கற்கில் இருந்தபோது அங்கே 50 வருஷமாக வாழ்கிற ஒரு பெரியவர் என்கிட்ட ஒரு 50-60 மெக்சிகன் சொற்களை சொன்னார். அப்படியே தமிழ் சொற்களாக இருக்குது.
நான் வந்து ஒரு முட்டாள் கிடையாது, தமிழன் இங்கே அங்கே போய் தமிழர் பரப்பிட்டு வந்திருக்கான் மெக்சிகோ நாட்டில்னு சொல்ல நம்பக்கூடிய அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. ஒரு அவன் ஒரு சொல் எப்படி உருவாகுது? ஒரு மரத்துக்கான பேர், ஒரு மீனுக்கான பேர், ஒரு நட்சத்திரத்துக்கான பேர், பறவைக்கான பேர், அதையும் மனுஷன் தானே பேசுகிறான், மனுஷன் தானே உண்டு பண்ணான். இதில் சில சமயங்களில் அம்மான்னு சொல்கிறோம், அம்மைங்கிறோம், அம்மைங்கிறோம், மையாங்கிறான், வடநாட்டில் மாயிங்கிறான். இதெல்லாமே ஏன் மாவை தொடர்பு பண்ணி இந்த சொற்களை உருவாகி வருது? ஆகவே அப்படியெல்லாம் அழிஞ்சிரும்னு எனக்கு பயம் இல்லை. அப்படியெல்லாம் அழிஞ்சிருந்தால் இதை விட வலுவான எதிர்ப்புகள் இருந்தபோது எப்போதும் அது அழிஞ்சு போயிருக்கும். இனிமேல் இப்போ நம்ம இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய எழுச்சியை பார்க்குற போது, புரிதலை பார்க்குற போது அப்படி ஒன்றும் இது அழிஞ்சு போயிடாது. ஈழம் அழிந்ததற்கான காரணங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. ஆனால் ஈழம் அழிஞ்சு போச்சுன்னு நான் நம்பலை. இது இருக்கும். அப்போ வந்து 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கனவுகளை வளர்த்துட்டு போனானே என்னுடைய மூதாதைகள், என்னுடைய செம்மூதாய் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அது அப்படி போயிடாது. ஏன் உலகத்தில் இன்றைக்கி வந்து சீனம் மிகத்தொன்மையான மேண்ட்ரின்னு சொல்கிறோம், மிகத்தொன்மையான மொழி, கிரேக்கம், லத்தீனம், அந்த காலத்தில் வாழ்ந்த மொழி, இந்த அதிக அளவில் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற மொழி இது ஒன்று தான். இந்த மொழிக்கு தன்னை தற்காத்து கொள்ள தெரியும். ஆகவே அழிந்து போகாது. வணக்கம். இப்போ தமிழக அரசு வந்து பள்ளிக்கல்வியில் மாற்றங்கள் கொண்டாடுறாங்க. 6வது வகுப்பிலிருந்து 8வது வர திருக்குறள், கம்பராமாயணம் போன்றதை வந்து நடத்தினா இந்த மொழி தற்காத்து கொள்ள வழி இருக்கா? அஸ் அ இலக்கியவாதியாக நீங்கள் பரிந்துரைக்கலாமே அனந்தராம கமிஷன் கமிட்டி. அதாவது அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் எனக்கு தெரியும். நான் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கிற போது எனக்கு இருந்த மனப்பாட செய்யுள்கள் பிற்காலத்தில் அரசியல் காரணங்களுக்காக மாணவர்களுக்கு மறக்கப்பட்டன. நான் 7ஆம் கிளாஸில் மனப்பாட செய்யுள் படிக்கிறேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதண்டலும் வீங்கல வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. அப்புறம் நமக்கு ஈசனுங்கிற சொல் மீது ஒரு அவர்ஷன் வருது, ஒரு அப்ஜெக்ஷன் வருது. அதற்காக சில வேலைகள் நம்ம செய்தோம். அப்புறம் இப்போ இவங்க மனப்பாடத்துக்காக வைக்கக்கூடிய பல பாடல்களை அந்த ஆசிரியரே மனப்பாடம் செய்ய முடியாது, அந்த புலவனே மனப்பாடமாக சொல்ல முடியாது. இதுக்குள்ளே யார் இப்போ நடந்து கொண்டிருக்கிற சில சீர்திருத்தங்கள் நமக்கு ஓப்பளிக்குது. என்னை கூப்பிட்டாங்க இந்த பாடமொழி திட்டத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்து கலந்துங்கன்னு. எனக்கு நேரம் இல்லாமல் போச்சு. அப்போ இதையெல்லாம் மீறிட்டு எது மாணவனுக்கு தரணுங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்திருக்கு. ஏன் 22 வருஷமாக என்னுடைய ஒரு சிறுகதையை பாடமாக வச்சுருக்கிறாங்க. இவன் மாணவனுக்கு போய் சேரணுங்கிற ஒரு அக்கறை காரணமாகத்தானே அது நடந்துரும்னு தோணுது. இப்போ தமிழ் புத்தகங்கள் இப்போ அண்ணாச்சி விஜயபதி இப்போ அண்ணாச்சியை கேட்டால் சொல்லுவாங்க, ஏன் கலிஃபோர்னியாவிலேருந்து வர்றவன் இங்கே வந்து தமிழ் புத்தகம் வாங்கிட்டு போகிறான் 6000 ரூபாய்க்கும் 8000 ரூபாய்க்கும், ஏன் அவனால் அதை விட முடியல? இதை வாசிப்பதன் மூலம் அவன் வந்து நாளைக்கு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் போவதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியுங்கிறது அவனுக்கு தெரியுது. ஆகவே இப்போ நடந்து கொண்டிருக்கிற சில முயற்சிகள் வந்து ரொம்ப மிக மிக பாராட்டுதலுக்குரியவை. ஆனாலும் ஒரு மகாராஷ்டிரியன் +2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரு தமிழ் +2 ஸ்டூடெண்ட் இருக்கானாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதை தாண்டி நான் இங்கே பேச முடியாது. இன்னொரு மேடை கொடுங்க, நாம் விரிவாக பேசுவோம் அதை பற்றி. சார், இப்போ என்னென்னா நம்ம சங்க காலமும் சரி, அதுக்கப்புறம் வந்த திருக்குறளும் சரி, இப்போ இருக்கிற மாணவர்கள்கிட்டையும் இப்போ இருக்க இளைஞர்கள்கிட்டையும் இப்போ இருக்கிற சின்ன சின்ன ஸ்கூல் குழந்தைகிட்டையும் அதிகமாக வந்து மனப்பாடம் பண்ண வைக்க வேண்டியதாக தான் இருக்கே தவிர அவங்களே எடுத்து படிக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எடுத்துக்காட்டு வந்து இப்போ ஹைக்கூ கவிதை அதிகமாக எழுதுகிறாங்க, அதிகமாக படிக்கிறாங்க, அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. ஆனால் திருக்குறளோ இல்லை அந்த மாதிரி யாரோ எந்த ஒரு முயற்சியுமே இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகள் வந்து மாறிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பழைய வார்த்தைகளை வந்து நம்ம திருப்பி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு. இப்போ வந்து இந்த ஹைக்கூ கவிதைகள் வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது மட்டும் இல்லாமல் இதுதான் இப்போ நிற்குமா இனிமேல்? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வார்த்தைகள் வந்து எந்த எழுத்தாளருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது முதல்ல, அதுதான் உண்மை. இது ஏன் இந்த மாதிரி இருக்குது? அதாவது என் தலைமுறையில் எனக்கு தமிழ் கற்றுத்தந்த ஆசிரியர்களை நான் திசை நோக்கி தொழுகின்றேன்னு ஒரு கட்டுரை எழுதினேன். எங்கள் தமிழ் வாத்தியார் ஒரு பெரிய பித்தளை சோத்து போனியில் சோறு கொண்டுருவார். மத்தியானம் பெல் அடித்த உடனே 6 அன்னைக்கு மத்தியானம் சோறு கொண்டுறல அப்படிம்பார். நாங்கள் 5 பேர் கை தூக்குவோம்.
எங்களுக்குள்ள ஒரு முறை வச்சுக்குவோம். நேற்று நீ சாப்பிட்டே இல்லை, முந்தா நாள் நீ சாப்பிட்டே இல்லை, இன்றைக்கி நான் சாப்பிடுவேன். ஒரு தமிழாசிரியர் அவருடைய அந்த பித்தளை சோத்து போனி பாத்திரத்தில் கொஞ்சம் சோறு வச்சு கொஞ்சம் கூட்டோ பொரியலோ குழம்போ ஊற்றி சாப்பிட்டு எங்களுடைய ஒரே வேலை அந்த பாத்திரத்தை கழுவி வச்சிடணும். இது ஒரு அரசு ஊழியருக்கு இது ஒன்றும் கடமை கிடையாது. ஆனால் எங்கள் தமிழாசிரியர்கள் சோறு மாத்திரம் போடலை, தமிழ் மாத்திரம் ஊட்டலை, எங்களுக்கு நன்னறி நல்கள் வேந்தற்கு கடனேங்கிறான் சங்கப்புலவன். ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோதாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. அப்புறம் குருவுக்கு ஒரு கடன் வரும், பாட்டு ஞாபகத்துக்கு வரல. இந்த கடமைகள் இருந்து அவங்க வலுவில்லை. இன்றைக்கி தமிழ் பாட்டை எப்படி படிக்கணுன்னே நமக்கு தெரிய மாட்டாங்க. நான் மலேசியாவில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பயிலரங்கத்தில் சொன்னேன், ஒரு பாட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அணுகணும், எப்படி பிரிக்கணும். ஒரு திருக்குறள் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் 10 நாளைக்கு முன்னாடி சன் நியூஸில் என்ன ஒரு இன்டர்வியூ கண்டபோது ஒரு கேள்வி கேட்டேன். 234 எம்எல்ஏஸ்க்கு இருக்கிறாங்க, நமக்கு ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுங்க, ஒரு பென் கொடுங்க, 10 திருக்குறள் எழுத சொல்லுங்கள். நம்மை ஆளுகிறவர்கள் ஒலித்தக்கால் என்னாம் உவரி எலிப்படை நாகம் உயிர்ப்ப கெடும். திருக்குறள். லாட்டினோ அமெரிக்காவோ சங்க இலக்கியமோ நான் பேசலை. என்ன பொருள் இதுக்கு? வாத்தியார் எப்படி சொன்னாங்க? ஒலித்தக்கால் ஒலி எழுப்பினாலும் என்னாம் என்னாகும். எப்படி ஒலித்தக்கால்? உவரி போல் ஒலித்தக்கால். உவரின்னா கடல்னு பொருள். இதில் நமக்கு எந்த சொல் புரியல, உவரிங்கிற சொல் புரியல. உவரி போல், உவரின்னு ஒரு ஊரே இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில், தூத்துக்குடிக்கு பக்கத்தில். கடல் போல ஒலி எழுப்பினாலும் எது ஒலி எழுப்புது? எலிப்படை. கூட்டம் கூட்டமாக 10,000 எலி கடல் போல் ஒலி எழுப்பிக்கிட்டு இருக்குது. ஒரு நாகம் உயிர்ப்ப, ஒரு நாகம் சீற்றத்தோடு படமெடுத்து நிற்குமானால் இது போன இடத்த தெரியாது அப்படின்னு திருக்குறள் இருக்குது. இந்த திருக்குறளை சரியாக சொல்லித்தரணும்ல நமக்கு. இது திருவள்ளுவர் நமக்கு மொழிமாற்றம் செய்து தருவாரா? நம்ம குழந்தைகளுக்கு ஆர்வத்தை ஊட்டணும். நான் நீங்கள் என்னை நம்பணும். வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு தலையில் ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு பாரதியார் பாட்டு ஒளி கூத்துக்கோ அல்லது மழைக்கோ நான் ஆடுறேன். எனக்கு 70 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. என் பொண்டாட்டி பயத்தோடு சொல்லுவா, கீழே விழுந்து கால்கையை உடஞ்சிட போகுது. இப்போ என்னுடைய 4 வயசு பேரன் பாரதியார் பாட்டை வீட்டில் முனையிட்டு நடக்கிறான். பெற்றோர்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தினமணி வைத்தியநாதன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். நான் பரதேசி படம் எழுதி அவர் பார்த்துட்டு என்னை பாராட்ட வந்திருந்தார். நான் அப்புறம் உரையாடலின் போது கேட்டேன், சார் தமிழினுடைய நியூஸ் பேப்பருடைய சர்க்குலேஷன் எவ்வளோ இருக்கும்? தினமணி, தினமலர், அப்போ தமிழ் ஹிந்து வரல, தினகரன், தினத்தந்தி, ஆல் புட் டுகெதர். நீங்களே சொல்லுங்கள் நான் அஞ்சில்னார். ஒரு 18,000 இருக்குமா? 18 லட்சம் இருக்குமா சார்? ரொம்ப குறைவாக சொல்கிறீங்க, ஒரு 20 to 25 lakhs இருக்கும். நான் உடனே அவர் முன்னாடி எனக்கு விஜயகுமார் குனிசேரின்னு ஒரு மலையாள மாத்திருபூமியினுடைய கோயம்புத்தூர் பிரான்ச்சினுடைய மேனேஜர் அவர் ஃபோன் பண்ணி, சார் மாத்திருபூமி, மலையாள மனோரமா, தேசாபிமானி, கேரள கௌமுதி, இப்படி மலையாள பத்திரிகைலாம் சேர்ந்து மலையாள பத்திரிகையுடைய சர்க்குலேஷன் என்ன? ஆச்சரியமாக இருக்கும். 75 lakhs. 3.25 கோடி மலையாளி 75 லட்சம் தமிழ் பத்திரிகை படிக்கிறான். 7.5 கோடி தமிழன் 22 லட்சம் தமிழ் பத்திரிகை படிக்கிறான். இதுக்கு ஆற சொல்லுவீங்க நீங்கள்? பல பேர் சொல்கிறாங்க வீட்டில் கிடக்குதுங்க, யாருமே திருப்பி படிக்கிறதில்ல, அவன் டிவி மாத்திரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு குழந்தைகளை நீங்கள் குறை சொல்ல முடியாது. குழந்தைகள் கடவுளுடைய அம்சத்தோடு பிறந்து வளருது. நாம் எப்படி வழி நடத்துகிறோமோ அப்படி வளருது. அது நீங்கள் இப்போ நீங்கள் பெரும்பாலும் இப்போ சென்னை புத்தக கண்காட்சியில் பார்க்குறோம். நான் நாகர்கோயிலில் ஒரு புத்தக கண்காட்சியில் பேச போன போது ஒரு ஸ்டால்லையும் கூட்டம் இல்லை. ஆனால் டெல்லி அப்பளமும் மிளகா பஜ்ஜியும் விற்கிற கடையில் கூட்டம்னா கூட்டம், அப்படி கூட்டம். நான் சொன்னேன், அண்ணாச்சி அடுத்த முறை கடை போடுற போது மிளகா பஜ்ஜி போடுங்க அண்ணாச்சி, எதுக்கு போட்டு புஸ்தகம் போடுறீங்க? இதுக்கு யார் காரணம்? இது கல்வியில் சிறந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நிலைமை இதுன்னா, இங்கே பிற மாவட்டங்களை பார்த்து எப்படி படிப்பீங்க? ஏன் மலையாளி படிக்கிறான்? 3.25 கோடி பேர் 75 லட்சம். நான் எந்த பத்திரிகைக்கும் வக்காலத்து வாங்கி பேசலாம். அவன் எவ்வளோ விற்றா எனக்கு ஒன்றும் நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. ஆனால் இது எனக்கு ஒரு பாயிண்டடாக எனக்கு சில விஷயங்கள் சொல்லுது. அது மலையாளத்தில் ஒரு புத்தகம் அச்சிடப்படுமானால் 30,000 காப்பீஸ் அச்சிடுறாங்க. நான் முதல்ல எழுத வந்தபோது 1977 என்னுடைய முதல் புத்தகம் அச்சிடப்பட்ட போது 1200 பிரதிகள் அச்சிட்டோம். அப்போ தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை 3 கோடி. இப்போ 8 கோடி ஆன பிறகு 300 காப்பி அச்சிடுகிறோம். இதுக்கு யாரை நொந்து கொள்வோம்? நம்ம
இப்போ நாம் வந்து பெற்றோர்களுக்கு இந்த 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 எண்ணம் வரணும், பிள்ளைகள் படிக்கணும், நல்ல விஷயங்கள். அப்படி ஒரு தெலுங்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒருத்தர் சந்தித்தேன். அவருடைய பேர குழந்தைகள் தமிழ் கற்கின்றன. நான் கேட்டேன், தெலுங்கு படிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, ஏன் நீங்கள் தமிழ் சொல்லித்தர்றீங்க? அவர் எங்கிட்ட திருப்பி கேட்டார், தமிழில் தானே ஏன் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது. இது அவர் ஒரு வைணவருங்கிறதுனால கூட நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் அவருக்கு 4000 திவ்ய பிரபந்தம் படிக்கிறதுக்கு என் பிள்ளைகள் தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. வெளிநாட்டிலேருந்து கான்ஸ்டன்டன் பெஸ்கி வந்து படித்தான்ல, எவ்வளோ பேர் வந்து படித்தானுங்க. நம்ம ஏன் கூச்சப்படுகிறோம் ஒரு தமிழ் புத்தகத்தை கையில் சுமந்து நடப்பதற்கு? ஏன் ஒரு தமிழ் பத்திரிகை? எனக்கு நிச்சயமாக தெரியும், ஒரு ஆங்கில பத்திரிகை வாசிக்கிற நிறைவை எனக்கு எந்த தமிழ் பத்திரிகையும் தருவதில்லை. ஹிண்டோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ, இந்தியன் எக்ஸ்பிரஸோ, ஃப்ரீ பிரஸ் ஜேர்னலோ, ஏதோ ஒரு பத்திரிகை. ஏன்னா எனக்கு வந்து அதிகமான தகவல்களுக்கு அங்கே போக வேண்டியிருக்கு. ஆனாலும் நான் வந்து 3 பத்திரிகை தமிழில் வாங்குகிறேன் டெய்லி. ஒன்று படித்தா போகிறதா? பிற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு அக்கறை கூட நமக்கு இல்லாமல் இருக்குது. ஆனால் இது மாறிக்கிட்டு இருக்குன்னு தோணுது எனக்கு. இப்போ நான் கோயம்புத்தூரில் கொடிசியாவில் ஒரு புக் ஃபேர் நடக்குது. அண்ணாச்சி விஜயா வாசகர் வட்டம்ங்கிற முறையில் ஒரு புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த வேணா வெயிலில் நான் போய் ஒரு 2000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிட்டு தான் அங்கே வந்திருக்கேன். இங்கே நடக்கிற புத்தக கண்காட்சியில் ஒரு மசால் தோசை நம்ம 150 ரூபாய்க்கு பிள்ளைகளுக்கு வாங்கி தர தயாராக இருக்கிறோம், 30 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்கி தர தயாராக இல்லை. கிழிச்சிரும்னு நினைக்கிறோம். அப்போ நாம் வந்து சில முன்கைகள் எடுக்கணும், பெற்றோர்கள் எடுக்கணும். சும்மா தமிழ்னு சத்தம் போட்டு பிரயோஜனம். எல்லா தாலுகா ஆஃபீஸிலும் தமிழ் வாழ்கன்னு போய் நோட்டீஸ் போர்டில் எழுதி போட்டால் தமிழ் வளர்ந்துடாது. அப்படி வளர்ந்தால் இது இப்போ 2000 கிலோமீட்டர் வளர்ந்துருக்கணும். அப்படி வளராது. நம்முடைய உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து ஒரிஜினேட் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயின், ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ், டெர்மினேட் ஆகிற ஸ்டேஷன் வந்து மாயவரம். நான் ரிசர்வ் பண்ணிக்கிட்டு திருச்சிக்கு போகிறேன். என்னுடைய கோச்சில் தமிழ்நாட்டுக்குள்ளே தொடங்கி தமிழ்நாட்டுக்கு உள்ளே முடிகிற ஒரு ரயிலில் ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷனில் ரிசர்வேஷன் சார்ட்டில் இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தமிழ் கிடையாது. இங்கே பனாரஸ் போகிற ட்ரெயின் அல்லது ஃபரீதாபாத் போகிற ட்ரெயின்னா கூட புரிஞ்சுக்க முடியும். நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூரில் டெர்மினேட் ஆகிற ட்ரெயினில் ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. நமக்கு இதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஹிந்தியும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். இது என்னுடைய பிரச்சனை அல்ல. ஆனால் 8ஆம் கிளாஸ் மாத்திரம் படித்த ஒரு வயசான தாத்தா வந்து உட்காந்துட்டு தன்னை பேரை வேணா ஒரு பக்கத்துக்கார்ட்ட கேட்கணும், என் பேர் இருக்கா பாரியா? இது பற்றி நமக்கு என்ன அப்ஜெக்ஷன்? ஆனால் எல்லா கூட்டத்திலையும் சகல அரசியல்வாதிகளும் 32 பேருக்கு நம்ம மாநிலத்தில் வந்து முதலமைச்சர் ஆகணும். இன்றைக்கி உள்ள லேட்டஸ்ட் கவுண்ட்டு. நான் ஒரு கட்டுரை எழுதினேன். நீங்கள் மகாராஷ்டிராவில் மரத்வாடா, கொங்கன், விதர்பா 3 மாநிலம் கேட்குறான். மகாராஷ்டிரா ஸ்டேட்டை 3 பிரியுங்கிறான். இங்கே சத்தீஸ்கர் பிரிச்சிருக்கீங்க, உத்தராஞ்சல் பிரிச்சிருக்கோம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் பிரிஞ்சிச்சு. 29 30 மாவட்டங்கள் இருக்குது. 30 மாவட்டம் தனித்தனி ஸ்டேட்டாக டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஹேவ் 30 சீஃப் மினிஸ்டர்ஸ், 30 தமிழ் சீஃப் மினிஸ்டர்ஸ். அவங்க மொழியை எவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து எடுத்துகிட்டு போக முடியும்? இது அல்ல மொழியை வளர்ப்பது என்பது. ஒருத்தர் வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஊத்தங்கரைன்னு ஒரு ஊர், அவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல, அவர் நெசவு தொழில், தன்னுடைய வயிற்று பிழப்புக்கு பகல் பூரா அவர் நெசவை அடிக்கணும், ராத்திரி பூரா உட்காந்து எதுகை அகராதின்னு ஒரு அகராதி தொகுத்துருக்காரு. 60,000 சொல்லு. எதுகைன்னா என்ன? பதாகை, வதாகை, மிதாகை. அவனுக்கு என்ன தலையெழுத்து? அந்த நேரத்தில் கூட 2 பெட்ஷீட் அடிக்கலாம், அல்லது கூட 2 லுங்கி அடித்தா காசு கிடைக்கும், அதிகமாக காசு கிடைக்கும். இவன் தான் இந்த மொழியை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரியான ஆர்வமுடையவன். எவ்வளவு பெரிய ஆட்கள் வாழ்ந்து மறைந்த மொழி இது. ஆகவே இது எனக்கு தோணுது, என்ன தோக்கடிக்க முடியாது, நீ என்னை ஒருபோதும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அதற்குண்டான வாழுகிற சக்தியை கொண்ட மொழி இது அப்படின்னு எனக்கு பழந்தமிழ் இலக்கியங்களை படிக்கிற போதெல்லாம் தோணுது. எங்கெல்லாம் மூத்திரம் பெய்யக்கூடாதுன்னு ஏலாதியில் பாட்டிருக்குங்க. பசுக்கள் புல் மேய்கிற புல்தரைகளில், நீர்நிலைகளில், கோயில் வளாகங்களில், இப்படி ஒரு 7 இடத்துக்கு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். இதை யோசிச்சிருக்கோம் இல்லையா நம்ம? இப்போ குளிக்கிற தண்ணியில் ஒன்றுக்கு போகாதப்பா, குடிக்கிற தண்ணியில் போகாத, குளத்தில் ஆற்றுல போகாத, மாடு மேய்கிற இடம் அதில் போகாத.
இப்படிலாம் யோசித்த ஒரு மொழி வந்து அவ்வளவு சாமானியமாக ஒன்றும் அழிஞ்சு போயிடாது. எனக்கு கொஞ்சம் கூட அதில் அதில் வந்து ஐயமே கிடையாது. நீங்கள் ஒரு நாவல் புதுசாக வர்ற நாவல் 100 காப்பி வாங்குங்க, 200 காப்பி வாங்குங்க, 500 மொழி தன்னை தக்க வைத்து கொள்கிற உயிர்ப்பை கொண்டது இது. இதுக்கு நான் கடவுள் அப்படி அந்த மாதிரியான காரணங்களுக்குள்ளே போகலை. 7000 வருஷமாக சாகலையே. எத்தனையோ மொழி செத்து போனது. ஒரு லிஸ்ட் போடுறாங்க, உலகத்தில் வெகு விரைவில் அழிந்து போகிற 100 மொழிகளில் தமிழும் இருக்கிறது. இது சொன்னவெல்லாம் செத்து போயிட்டான், ஆனால் மொழி சாகாமல் தான் இருந்துகிட்ருக்கு. சார், ஜென்ரலாக உலகத்தில் வந்து பொருள் வந்து முதல்ல தோன்ற பிறகு தான் அதுக்கான ஒரு மொழியை போய் அது கேட்ச் பண்ணிக்குது. அது நேச்சுரலாக எல்லாருக்கும் தெரியும். ஒரு பொருள் க்ரியேட் ஆகிடுது, அதோடைய மொழிக்காக நம்ம போய் அதை அந்த பொருளை எப்படி கூப்பிடணும் அப்படின்றக்காக ஒரு மொழியை கண்டுபிடிக்கிறோம். இப்படி தான் அது ஃபார்ம் ஆகுது. ஆனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப ஒரு 20-30 இயர்ஸ் பேக்லலாம் தமிழ்நாட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பொருள் எல்லாம் வந்து வேறு மாதிரியும், அப்புறம் அதர் ஸ்டேட்டில் வேறு மாதிரி, அப்படி பொருள் எல்லாம் வந்து வேறு பொருள் இருந்தனால வேறு மொழி வச்சு நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கே என்ன மொழி யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, என்ன பொருள் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அதனால் நம்மளுக்கு அந்த மொழியும் தெரியாது. அதனால் வேறு மொழிகள் வந்து இருந்திருக்கு. இப்போ சமீப காலமாக எல்லா பொருளுமே ஒரே இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் போடுற ஜீன்ஸ் தான் பெங்களூரில் போடுறோம், குஜராத்தில் போடுறோம், எல்லா இடத்துலையும். இங்கே என்ன ஷாப்பிங் மால் இருக்கோ அதே ஷாப்பிங் மால் எல்லா இடத்துலையும் வருது. இப்போ எல்லா பொருளுமே கம்மிங் டு ஒன் பாயிண்ட் எல்லாம் சிமிலர் பொருளாக வந்துக்கிட்டே இருக்கும்போது மொழியும் அந்த மெர்ஜிங் சிமிலர் அந்த லாங்குவேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் டெலிபரேட்டாக சொல்கிறேன், நம்ம டுவர்ட்ஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கு நம்ம ஆங்கிலம் இதுக்கு மெர்ஜ் ஆகிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பொருளெல்லாம் எல்லாமே ஒன்றாயிடுச்சு இல்லையா, எவ்ரிவேர் த சேம். இங்கேயும் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் சென்னையில், அதே பொருளை தான் நான் மதுரை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறதுனால அந்த லாங்குவேஜ் எல்லாம் ஒன்றா வரும்போது ஆங்கிலம் எல்லா இடத்துலையும் மெர்ஜ் ஆகி சேமாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி வர்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. அப்போ பொருள் நம்ம நிறைய மாற்ற மொழியும் மாற்றி தான் ஆக வேண்டியிருக்கு. நிறையா பழைய மொழியெல்லாம் நீங்கள் சொல்கிற இல்லை அவ்வளோ வேர்டு நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் தூக்கி போட்டு புதுதாக செல்ஃபோனுக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். இது ஒரு என்னுடைய கொஸ்டின். அப்புறம் அந்த 8 திக்கு மத யானை நாவல் இருக்குல்ல, அது வந்து அந்த நாவல் படிக்கும்போது ஒரு ஸ்பீடு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். அதே இதை நீங்களும் ஃபீல் பண்ணி தான் அதை எழுதுனீங்களா? அதான். ஆமாம், தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா இருக்குது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஒரு மொழியில் ஒரு சொல் இருக்குமானா அது ஒரு பொருளை குறித்த சொல்லாகத்தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து பல வெளிநாட்டிலேருந்து இறக்குமதியாகிற புது விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் 2000 வரைக்குமே 20,000 சொற்களை இந்த மொழி அனுமதிச்சிருக்கு. பட்டியலிடப்பட்ட 1,24,000 சொல்ல 20,000 சொல். இப்போ சைக்கிள்ங்கிற ஒரு கருவி நமக்கு இறக்குமதி ஆகுது. சைக்கிளுங்கிற தமிழ் இலக்கணத்தின்படி தற்பவம் அல்லது தற்சமங்கிற இலக்கணத்தின்படி சைக்கிளுங்கிற மொழி சொல்லு வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. நீங்கள் அதுக்கு துவி வண்டி, மிதி வண்டி, ஈருருளி அப்படின்னு எத்தனை பேர் வச்சாலும் இப்படி வருகிற சொற்கள் மொழிக்குள்ளே புழங்கிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ கூரியர்ங்கிற ஒரு சொல்லுக்கு நம்ம இப்போ தூதஞ்சல் அப்படின்னு ஒரு மாற்று சொல் பயன்படுத்துகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூரியருங்கிறதுக்கு தூதஞ்சல்னு பயன்படுத்தாது. தமிழில் வந்து சொற்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டும் இருக்குது. அது இப்போ வெஜிடபிள்ஸ் வரும்போது வச்சுக்கோங்க, கேபேஜ்னு வருது, நமக்கு அதுக்கு வந்து பூக்கோஸு அல்லது முட்டைக்கோஸு அப்படின்னு ஒரு பொருளை கண்டுபிடிச்சோம். கத்திரிக்காய் வந்து அது முட்டை வடிவத்தில் இருக்கிறதுனால எக் பிளான்ட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிரிஞ்சால்னு ஒரு சொல் இருக்குது, பேங்கன்னு ஹிந்தியில் ஒரு சொல் இருக்குது. மொழிக்குள்ளே ஏற்கனவே இருந்த சொற்களை கண்டுபிடிப்பு கூட நமக்கு செய்ய வேண்டியது இருக்கும். அந்த புழக்கத்தில் இல்லாமல் இருக்கும். திரும்ப அந்த ஒரு பயன்பாட்டுக்கு வரும்போது அந்த சொல்லை திரும்ப நம்ம இப்போ கம்ப்யூட்டருங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்து 30 வருஷம் 40 வருஷம் ஆச்சு. அதுக்கு கணினின்னு ஒரு சொல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கம்ப்யூட்டருங்கிற சொல்லி இருக்கும். கம்ப்யூட்டர் அப்படி வரக்கூடிய சொற்கள் வந்து மொழியை பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி ஒரு வருஷத்துக்கு 5 சொல் அல்லது 10 சொல் உங்களுக்கு சேர்ந்துட்ருக்கோம். இப்போ நான் படிக்கிற போது, நான் பியூசி படிக்கிற போது ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் விச் cannot be splitன்னு சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டம் கேன் பி ஸ்பிளிட்டுன்னாங்க. இது மாறிக்கொண்டே இருக்கிற போது அது நிகழத்தான் செய்யும். இது பற்றி பெரிய அளவில் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டரை சார்ந்தே தமிழுக்குள்ளே ஒரு 200-300 சொற்கள் வந்தாச்சு. தரவிறக்கம், பதிவிறக்கம், அப்புறம் இப்படி நிறைய சொற்கள் வந்தாச்சு. இதுக்கு தமிழ் சொற்களையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஆங்கில சொற்களையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
ஒரு காய்கறி அல்லது ஒரு 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 டிஷ் அல்லது ஒரு ட்ரிங்க் அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வருவதை வந்து நாம் வந்து நிறுத்த முடியாது. அது நம்ம வளர்ச்சியை பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். மொழி அதனால் ஒன்றும் கெட்டோ அழிஞ்சோ தடுமாறியோ போயிடாதுன்னுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ரெண்டாவது, 8 திக்கும் யானை பற்றி கேட்டீங்க. நான் கடைசியாக எழுதின நாவல் அது, என்னுடைய 6வது நாவல். நான் எழுதி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது. அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் நாவல் எழுதலை. எழுதுவனோ எழுத மாட்டேனோன்னு கூட எனக்கு சந்தேகங்கள் இருக்குது. எப்போயுமே ஒரு படைப்பிலக்கியம் எழுதுகிற போது நீங்கள் வந்து அந்த கதாபாத்திரமாக ஆயிருவீங்க. அப்போ அவனுக்கு காய்ச்சல்னால் எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும், அவனுக்கு காமம்னா எனக்கு காம வேகம் இருக்கும். நான் ஒரு முறை வீட்டில் இருந்து ஒரு சாப்டர் எழுதிட்டு, அப்போ நான் இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், 8 திக்கும் யானை எழுதுகிற போது ஒரு சாப்டர் எழுதிட்டு ஆஃபீஸுக்கு போகிறேன். எனக்கு மனசில் தோணுது, அப்போ எங்கள் அம்மையை நான் இனிமேல் போய் பார்க்க முடியாதா அப்படின்னு தோணுது. நான் புலிங்கமாக தான் வெளியில் வர்றேன், குளித்து ஷேவ் பண்ணி சட்டை பேண்ட்டு மாட்டிட்டு ஷூ கட்டிட்டு வெளியே வருகிற போது ஐ ஆம் ஸ்டில் புலிங்கம் இன் மை மைண்டு. அப்புறம் தோணுது, உனக்கேண்டா பார்க்க முடியாது, புலிங்கத்துக்கு தான் பார்க்க முடியாது, உனக்கு உங்கள் அம்மையை போய் பார்க்குறதுக்கு என்ன கொள்ள வந்து கிடக்குது அப்படின்னு தோணுது. இப்படி வந்து வி கெட் இன்டு சம் சார்ட் ஆஃப் ஒரு பொசஸ் ஆன மாதிரி ஆயிடுறோம். அந்த பீக்கில் போனால் தான் அது எழுத வருது. க்ரியேட்டிவ் பவர் அப்படின்னு நான் அதை நினைக்கிறேன். அது நிகழணும், எல்லாருக்குமே நிகழும், எல்லாருக்கும் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த நிமிஷத்தில் நம்ம வேற ஆள் ஆயிடுவோம், அடுத்த நிமிஷத்தில் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளாயிடுவோம். இப்படி உலக இலக்கியத்தில் பல பேருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் தொகுத்துருக்குறாங்க எல்லா மொழிகள்லையும். அவங்களுக்கும் இதே மாதிரி அனுபவங்கள் இருந்திருக்கு. வணக்கம் சார். இது போல் நம்ம ஆங்கில வார்த்தைகளுக்காக அதுக்கு ஈக்குவலாக தமிழ் படுத்துறது வந்து உண்மையாலுமே அது தேவைதானா? இப்போது பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஆங்கிலம் வந்து இங்கிலீஷில் லெட்டர்ஸ் கம்மி, அதே போல் வந்து எல்லா லாங்குவேஜையும் அந்த வேர்ட்ஸை அப்படியே அவங்க அதை யூஸ் பண்ணுறதுனால தான் அது அதிகமாக வளர்ந்துருக்கு அல்லது அதிகமாக பரவி இருக்குது அப்படின்னு ஒரு செய்யுங்க இருக்குது. அதுபோல் தமிழ்லையும் நம்ம இப்போ காப்பி அப்படின்னா அதுக்காக கொட்டை வடிநீர் அந்த மாதிரியெல்லாம் நம்ம தேடி தேடி ஒரு இது கண்டிப்பாக அதை செய்ய வேணுமா? அப்போ அது அவசியமா? அது ஒரே ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இந்த போல் இணைய உலகத்துலலாம் இப்போ ட்விட்டர், வாட்ஸ்அப், மற்ற ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் நிறைய தமிழ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய இளைஞர்கள் நல்ல தமிழ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி அது ஒரு வளர்ச்சி பாதையாக தான் பார்க்குறீங்களா? அவ்வளோதான் சார். தேங்க்யூ. இந்த காஃபி பீன் இருக்கு இல்லையா, இது நம்ம தேசத்து செடி கிடையாது, இது பிரேசில் அதனுடைய பிறப்பிடம். இந்த காஃபி பீனை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, அதை மலர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டினுடைய குழம்பு மாதிரி இருக்கும். குழம்பு அல்ல, குழம்பு, குளத்துலா. பிரேசில் மொழியில் காஃபிங்கிற சொல்லுக்கு குழம்புன்னு பொருள். ஆகவே தேவநேய பாவாணர் இதுக்கு குழம்பி அப்படின்னு பேர் வைக்கிறாரு. நாம் அவரை கலாட்டா பண்ணி அந்த சொல்லை சாகடிச்சிட்டோம். ஆனால் காஃபியை வந்து காப்பின்னு சொல்கிறதுல பெரிய தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு படலை. தொல்காப்பியர் அனுமதிச்சின்படி காஃபியை நீங்கள் காப்பின்னு சொல்லலாம், ஒன்றும் கெட்டு போயிடாது. ஆனால் புளிய மரம் அல்லது வேப்ப மரம் 3000 வருஷமாக 4000 வருஷமாக அந்த சொல் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த தாவரம் நம்மளோட 7000 வருஷம் வாழ்ந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் வந்து டேமரிண்டுன்னு பயன்படுத்துகிறீங்கன்னு வைங்க, உங்கள் உரையாடலின் போது கோகனட் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். நீங்கள் உங்ககிட்ட உன் மொழியில் ஒரு சொல் இருக்குது, நீ உன்னுடைய பிரதேசத்துக்குள்ளே தான் புழங்கிக்கிட்டு இருக்க. ஏன் தேங்காய் பயன்படுத்தினா என்ன, நமக்கு நாக்கு செத்து போயிடுமா, அழுகி போயிடுமா? அப்போ அது வந்து அறியாமையின் காரணமாக செய்வது ஒன்று. அப்புறம் தமிழனுக்கு எப்போவுமே ஆங்கிலம் கலந்து பேசினா நம்மளை உயர்வாக மதிப்பாங்கங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம் உண்டு. வழக்கமாக சொல்கிறது தான், 2 மலையாளிகள் பேசிக்கிட்டால் அவங்க மலையாளத்தில் பேசுவாங்க, 2 தமிழர்கள் சந்திச்சா அவன் ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு. இது நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ். ஆங்கிலத்தில் பேசினா, எங்கள் வீட்டுக்கு ஒரு கிழவி கிராமத்துலேருந்து சாப்பிட வந்திருந்தாங்க. அவங்க நான் வந்து தயிரில் அல்லது மோரில் உப்பு போட்டு சாப்பிட்ற பழக்கம் இல்லை, அவங்களுக்கு உப்பு போட்டு சாப்பிட்டு பழகினவங்க. கொஞ்சம் சால்ட்டு கொடு அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு சால்ட்டுன்னு சொல்கிற போது, சால்ட்டுன்னு சொல்கிற போது ஒரு பெரிய கௌரவமான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த தேவையில்லை, உப்புன்னு சொன்னால் என்ன. இப்போ நமக்கு வந்து இப்படி பல சொற்கள் இருக்குது. சோறுங்கிறது நம்ம சொல், பெருஞ்சோற்று உதியன் அப்படின்னு சொல்கிறோம். சோறுங்கிறது அற்புதமான தமிழ் சொல். சோறுங்கிற சொல் சங்க இலக்கியத்தில் எப்படியும் 1000 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கோம். நாம் எப்போ வந்து அதுக்கு சாதத்துக்கு எப்போ மாறணும், எப்போ ரைஸுக்கு மாறணும், இதனுடைய தேவை என்ன? இப்போ ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது செல்ஃபோன், அதை நீங்கள் என்ன தான் அலைபேசின்னு சொன்னாலும் செல்ஃபோன் அல்லது மொபைல் ஃபோன் வரதை வந்து நான் நெகட்டிவாக பார்க்கலை. ஆனால் சோத்த ரைஸுன்னு சொல்கிறத நான் நெகட்டிவாக பார்க்குறேன். இப்படி நம்ம மனோபாவங்களில் சில மாற்றங்கள் நமக்கு தேவையாக இருக்குது. இது மொழி வெறி அல்ல, இது
நான் வந்து இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்கேன், உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். என்னுடைய எந்த மொழியும் எனக்கு வெறுப்புக்கான மொழி அல்ல. காளிதாசன் பிறந்த மொழியும், வான்மீகி பிறந்த மொழியும், வியாசன் பிறந்த மொழியும், பர்தృஹரி பிறந்த மொழியும் நான் எப்படி அவமரியாதை செய்ய முடியும்? மேன்மையான இலக்கியங்களை தந்த மொழி அது. அது மாதிரி ஃப்ரெஞ்சு எடுத்துங்க, லாட்டின் எடுத்துங்க, எந்த மொழியானாலும். ஆனால் மொழி மூலமாக ஒரு அரசியல் ஒரு பலாத்காரம் நிகழ்கிற போது நாம் அதுக்கு எதிராக பேச வேண்டியது இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு நாமே செய்து கொள்கிற ஒரு பலாத்காரமாக இருக்குது. இது எதுக்காக நம்ம செய்கிறோம்? நம்ம உளவியல் பூர்வமாக நாம் வந்து மறு ஆராய்ச்சி செய்து கொள்ள வேண்டிய தேவைக்குள்ளே நம்ம இருக்கோம். என் பிள்ளைகள் பாம்பேயில் பிறந்து வளர்ந்தாலும் தே நெவர் நோ த வேர்டு மம்மி டேடி. என் பேரனுங்களுக்கு மம்மி டேடி தெரியாது. இது நான் கான்ஷியஸாக செய்யலை, வீட்டை புழங்குகிறோம், அவன் எங்கிட்ட இருந்தானே பிக்கப் பண்ணிக்கிறான் சொற்களை. நாம் வந்து இதுக்கு அவேராக இல்லை, பிரஜாபூர்வமாக நம்ம இதுக்கு இல்லை. நமக்கு வந்து சில தேவையில்லாத காலையில் 6 மணி ஷோக்கு இந்த ரஜினிகாந்தனுடைய ஒரு சமீபத்திய படம் பார்க்க போனாராம் ஒருத்தர், 3000 ரூபா டிக்கெட்டு. நான் ஈரோடு புத்தக கண்காட்சியில் கேட்டேன், அந்த மனுஷன் வந்து சூரியோதயம் பார்த்துருப்பானா வாழ்க்கையில்? 6 மணிக்கு ஷோவுக்கு போகிறான்னா 4 மணிக்கு முழிச்சிருக்கணும், அவன் கார் எடுத்துகிட்டோ ஸ்கூட்டர் எடுத்துகிட்டோ போயிருக்கணும். அவன் கடைசியாக எப்போ சூரியோதயம் பார்த்தான்? இப்படி நமக்கு சில வேல்யூ சிஸ்டத்தில் சில பயங்கரமாக கரப்டாக இருக்கும். இதை வந்து இப்படியெல்லாம் பேசுவதன் மூலம் சொல்வதன் மூலம் நாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி எடுத்துட முடியும். ஓவர் நைட்டு செய்கிற விஷயம் அல்ல இது. இந்த பிரச்சனை பெரும்பாலும் நகர் சார்ந்த தமிழர்கள்ட்ட தான் அதிகமாக இருக்குது. கிராமம் சார்ந்த தமிழன் இன்னும் ஒரு மரத்தை பேர் சொல்லி கூப்பிட்றான். அவன் நம்ம குழந்தைகள் தானே ட்ரீன்னு சொல்லுது, அல்லது பேர்டுன்னு சொல்லுது, அல்லது ஃபிஷ்ஷுன்னு ஒற்றை சொல்லால் நாம் வந்து அதை அறிமுகப்படுத்துகிறோம் குழந்தைகளுக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நேம் எனி 5 வெஜிடபிள்ஸ்ன்னு நர்சரியில் சொல்லித்தர்றாங்க. நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? கேரட், கேபேஜ், பீன்ஸ், பீட்ரூட். நான் அவருக்கு வாக்கிங் போயிட்டுருக்கேன், என் முன்னாடி ஒரு பெரியவர் நடந்து போயிட்டுருக்கிறாரு. அவருடைய பேத்தியை அவர் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. லஞ்ச் பேக் அவர் வாங்கி வச்சுக்கிறாரு, ஸ்கூல் பேக் வாங்கி வச்சுருக்காரு. அவர் பேத்திகிட்ட கேட்குறாரு, நான் கொஞ்சம் லேட்டாக வாக்கிங் போகிறவன், நேம் எனி 5 வெஜிடபிள்ஸ். அது சொல்லுது கேபேஜ், காலிஃப்ளவர். நான் தோலை தட்டி ஏன் கத்திரிக்காய், புடலங்க, வெண்டைக்கான்னு சொன்னால் நாக்கு அழுகி போயிடும். இதை தான் பள்ளிக்கூடத்தில் சொல்லி தர்றானே திரும்ப மறுபடியும் நீ எதுக்கு நாட்டாமல் கேட்டால் கோபம் வருது. ஆனால் கோபப்படுத்த வேண்டியது இருக்குது. இந்த கோபப்படுத்துகிற வேலை தான் நம்ம செய்துட்ருக்கோம். ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஒரு மனக்கலக்கம், ஒரு 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 6 மந்த்தமாக ஒரு சின்ன மனக்கலக்கம் இருக்குது. நான் ஒரு அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் பட்டதாரி. எனக்கு என்ன ஒரு மனக்கலக்கம் அப்படின்னா, நான் கடைசியாக வந்துட்டு 12வது படிக்கும்போது தமிழ் புக்கு படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் தமிழ் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவே எனக்கு வந்து தொடர்பே இல்லாத மாதிரி இப்போ மறுபடியும் இப்போ குடிமை பணிக்காக வந்து தமிழை படிக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, ஒரு 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 4 வருஷம் வந்துட்டு வெளிநாட்டில் ஒரு வேலை செஞ்சுட்டு திருப்பியும் வந்து ஒரு 4 வருஷம் கழித்து வீட்டில் அம்மாவை பார்க்குறப்ப என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிது. என்னென்னா, நான் முக்கியமாக உணர்ந்த ஒரு விஷயம் வந்துட்டு, இந்த தமிழ் வந்து எனக்கு பணி பெற்றுத்தரதோ இல்லையான்னு எனக்கு தெரில, ஆனால் என்னை வாழ்க்கையில் வந்து நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கிடச்சிது. கேள்வி என்ன அப்படின்னா, நாம் வந்துட்டு நான் உணர்ந்த ஒரு விஷயம் வந்துட்டு, நம்ம சின்ன வயசில் வந்துட்டு ஒரு திருக்குறளை படிக்கிறதுக்கும் பள்ளி பருவத்தில் இப்போ படிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் வித்தியாசம் எனக்கு தெரியுது. வெள்ளத்தனியாக மலர் நீட்டம் அப்படின்னு எனக்கு சின்ன வயசில் என் ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அதோட அர்த்தம் என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ என்னென்னா, தொழிற்படிப்பு, இப்போ பொறியியல், மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடம் இல்லை, கலை அறிவியல் படிக்கிறவங்களுக்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி பாடம் இருக்குது. ஏன் இந்த பாகுபாடு? ஆமாம், அதாவது இது தமிழ் 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 வாழ்கன்னு கூக்குரல் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த அரசாங்கங்கள், எல்லா அரசாங்கமும், நம்ம கட்சியில் சார்ந்து பேசலை, அவங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் மருத்துவக் கல்வியில் 1 வருஷம் தமிழ் ஸ்கூல் தான். இப்போ நான் படிக்கிற போது ப்ரீ யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்எல்சி எங்களுக்கு 11 இயர்ஸ், ப்ரீ யூனிவர்சிட்டி 1 வருஷம் 12, +2 = +2. அப்புறம் டிகிரிக்கு படிக்கிற போது ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் எங்களுக்கு தமிழ் இருந்தது, ஆங்கிலமும் இருந்தது. ஸோ என்னுடைய தமிழ் கல்வி 14 ஆண்டுகள் தான், என்னுடைய ஆங்கில கல்வியும் 14 ஆண்டுகள் தான். எனக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை கிடைக்காதனால என் பையத்துக்கு தோளில் போட்டு நான் பாம்பேக்கு போனேன். தினமும் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாசித்தேன். ஏன்னா தமிழ் பேப்பர் இங்கே கிடைக்காது. ஆகவே நெருக்கடியின் காரணமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாசித்தேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாசித்ததன் மூலம் என்னுடைய ஆங்கில மொழி விருத்தியானது.
தமிழில் படிக்கிற போது என்னுடைய தமிழ் மொழி விருத்தியாகும். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, காலேஜில் படிக்கிறதுனா அதனுடைய வாய்ப்பு இல்லாமல் போகிறதுனால நான் தமிழை இழந்துட்டேன்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கலாம், எப்போ வேணாலும் படிக்கலாம், எப்போ வேணாலும் படிக்கலாம். இப்போ கல்வி கடல் போல கற்பவர் நாள் சிலன்னு ஒரு பாட்டு இருக்குது. அவ்வளவு நம்முடைய நாள் தான். எனக்கு சில சமயம் கவலையாக இருக்கும். நான் என்னைக்கு செத்து போனாலும் என்னுடைய புத்தக சேமிப்பில் 1000 புத்தகம் வாசிக்கப்படாமல் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். நாளைக்கே கூட செத்து போகலாம். அப்போ இந்த 1000 புத்தகத்துக்கு என்ன ஆகுன்னு கவலைப்பட்டு இருக்க முடியுமா? அதை வாங்காமல் இருக்க முடியல. இது நம்ம இந்த கோஷம் போடுகிற விஷயம் அல்ல. இது உங்களை நீங்கள் ஆற்றுப்படுத்தி கொள்ளுகிற ஒரு விஷயம். இசை கேட்பது போல் நான் ஸ்கூல்ஸுக்கு போனேன்னா, காலேஜஸுக்கு போனோன்னா சில்ட்ரன்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தனியாக உட்காந்து லேட் நைட்டில் படிக்கிற போது மியூசிக் கேளுங்க. மியூசிக்குன்னா ஓடிட்டு போய் கட்டிக்கலாமா, கட்டிட்டு போய் ஓடிக்கலாமாங்கிற சமாச்சாரம் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், வீணா, ஷெனாய், வயலின், ஃப்ளூட், இசை கேளுங்க. அந்த இசை உங்களுடைய மூளையினுடைய ஆற்றலை, கான்சன்ட்ரேஷனை தூண்டும். ரொம்ப சோர்வாக பாடப்புஸ்தகமே படித்து அலுப்பாக இருக்கிற போது ஒரு நாவல் படிங்க, ஒரு ஷார்ட் ஸ்டோரி படிங்க. இது இப்போ நான் 1 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறேங்க, 5 சென்ட்டில் வீடு, 95 சென்ட் காலியாக தானே கிடக்குது. அதை மாதிரி என்னுடைய மூளையில் 5 சென்ட்டை தான் நான் பயன்படுத்துகிறேன். 95 சென்ட் காலியாக எருக்கும் குறுக்கும் முளைச்சி பாழாகி கிடக்குது. அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிற போது அது செய்கிற மாணவர்கள்ட்ட அந்த சேஞ்சஸ் நம்மளால் உணர முடியுது. அதுக்கு நாம் தான் நம்மளை தயார் பண்ணிக்கொள்ள வேணும். உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொள்வதற்கு நம்ம யாரும் பின்னாடி நின்று படுதியை பிடித்து தள்ளவா செய்கிறாங்க, இதை கற்றுக்கொள், இதை கற்றுக்கொள்ளணும். நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கிது இல்லையா? இப்போ சினிமா தியேட்டர்லாம் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. எனக்கு தோணிச்சு, ஒரு 5 வருஷம் இந்த சினிமா தியேட்டர்லாம் மூடிட்டா என்ன நடந்துடும்? யாராவது சினிமா தியேட்டருக்கு முன்னாடி இருந்து தீக்குளிக்க போகிறானா? ஒன்றும் நடக்காது. ஆனால் சில விஷயங்கள் நமக்கு செய்யாமல் இருக்க முடியாது. இது நாம் உள்ளிருந்து மீட்டுகிற ஒரு வீணையினுடைய நாதம் தான் இந்த மாதிரியான இசை அல்லது மொழி அல்லது ஓவியம். வரையாமல் இருக்காண்டு, ஹி கான் பி அதர்வைஸ். இதை நம்ம அது சிலருக்கு பிறவியிலே வருது, சிலர் அதை தூண்டுதல் பெற்று அதை அடைய முயற்சி பண்ணுறோம். இல்லைனாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். ரிட்டையர் ஆகிட்டு 4 சீரியலை பார்த்துட்டு ராத்திரி சோத்தை தின்ட்டு படுத்தா உறக்கம் வரத்தானே செய்யுது. எதுக்கு 12 மணி வரைக்கும் உட்காந்து நீங்கள் நற்றினை படிச்சுட்டு இருக்கணும்? படிக்கலைன்னா என்ன கெட்டு போயிடும்? மூச்சு விட முடியாதா? தின்ன சோறு சமைக்காதா? இது வேறு ஒரு உலகம், வேறு உலகத்து இயற்கை. திருவள்ளுவர், திருவேறு தெள்ளியராதல் வேறு. உங்களுக்கு திரு வேணும். நீங்கள் விலை உயர்ந்த காரில் போகணும், நல்ல அழகான சினிமா நடிகை மாதிரி பொண்ணை கட்டிக்கிடணும், பெரிய பங்களா போகணும், வெளிநாடுகள் போகணும், அது திரு. ஆனால் தெள்ளியராதல்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த தெள்ளியராக ஆகணும்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் தேவையாக இருக்குது. இதை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா போதும். என்னை பெற்றெடுத்த தாய் எப்படி நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டுமோ அதைப்போல் என் தாய்மொழி வளர வேண்டும், வளரும், வாழும் என்று நம்புகிறேன். என் தாய்மொழி தமிழால் நாஞ்சில் நாடன் ஐயா அவர்களுக்கு என் பொன்னான வணக்கம். சில சொல் வளர வேண்டும், சில சொல் அழிய வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அது எப்படி என்றால், சில சொல் சிலரின் அறியாமையாலும் சில மூட நம்பிக்கையாலும் சில சொல் அவமானமாகவும் சில அவமானப்படுத்தப்படுகிற சொல் அழிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தந்தை பெரியாரின் விருப்பத்தின் பேரில் தந்தை பெரியாரை நம்புகிறதனால். அது என்ன மாதிரியான சொல் என்று சொன்னால், சிலருக்கு இப்போ கூட சமீபத்தில் ஒரு சொல் பேசப்பட்டுச்சு. அந்த சொல் என்னவென்று சொன்னால் சேரி. சேரி என்று சொன்னால் சிலருக்கு அர்த்தம் தெரிவதில்லை. ஆனால் அந்த சேரி என்றாலே சிலர் சுயநலத்தால் அந்த சொல் அவமானப்படுத்தப்படுகிறது, அந்த மக்களும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். இந்த சொல்லுக்கு அர்த்தம் எனக்கு தெரிய வேண்டும் என்று உங்களிடம் கேட்கிறேன். அதாவது அந்த சொல் மீது ஏற்றப்பட்டிருக்கிற இழிவு ரொம்ப கடுமையான இழிவு. அது சேரிங்கிற சொல் இன்றைக்கி நமக்கு தருகிற அர்த்தம். இன்றைக்கி எந்த ஊடகத்துலேயும் சேரின்னு ஒரு சொல்லை பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய அர்த்தம் தெள்ளத்தெளிவாக நமக்கு இருக்குது. ஆனால் இந்த அர்த்தம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. நம்ம பார்ப்பனச்சேரி அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சமணச்சேரிங்கிற சொல் சேர்ந்து வாழுகிற இடம் சேரி. ஆனால் குறுக்கி ஜாதி சார்ந்து குறுக்கி ஒரு இழிவுக்கு கொண்டு வந்து நம்ம சேர்க்கோம்.
ஒரு அவமானப்படுகிற ஒரு விஷயந்தான். ஆகவே இன்றைக்கு எவனாவது சரின்னு பயன்படுத்திட்டு நான் அந்த பொருளில் பயன்படுத்தினோன்னா அவன் ஏதோ ஒரு ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணுறான்னு தான் அர்த்தம். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி வந்து அது ஒரு 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 இனத்தவரை இழிவுபடுத்துகிற ஒரு சொல்லாக மாற்றி வச்சுருக்கோம். இது மாதிரி பல சொற்கள் தமிழுக்குள்ளே இருக்குது. பார்ப்பான்ங்கிற சொல் இன்றைக்கி வசவாக கருதப்படுது. முதுமறை பார்ப்பான், மறைவழி காட்டான்னு சிலப்பதிகாரம் பார்ப்பான்ங்கிற சொல்ல பயன்படுது. இன்னைக்கு பிராமின் அப்படின்னு சொன்னால் அது வந்து மரியாதைக்குரிய சொல். பார்ப்பான்னு சொன்னால் அது ஒரு வசை சொல் ஆகி போகுது. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இல்லை. ஸோ இப்போ அது வசை சொல்லாக கருதப்படுகிற போது பார்ப்பான்ங்கிற சொல்லோ அல்லது அந்தணான்கிற சொல் இருக்குது. அந்தணன் என்போன் அறவோன் எவ்வுயிருக்கும் செந்தன்மை போன்று ஒழுகலான்னு திருவள்ளுவர் பேசுகிறாரு. அது மாதிரியான சொற்களை நம்ம தவிர்க்கிறது நல்லது. நன்றி ஐயா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, சிறிய குறுகிய நேரத்தில் நான் முடித்துக்கொள்வேன். சில சில மனிதர்களால், அதாவது ஆதிக்க ஆண்ட பரம்பரை என்று சொல்லுகிற மனிதர்களால் அதன் உண்மையான சொல்லுக்கு உள்ள அர்த்தம் அழித்துவிட்டு அதன் சொல்லையும் அசிங்கமாகவும் அவமானமாகவும் மாற்றிவிட்டார்கள். நான் சொல்லையும் நம் செம்மொழியும் மதிக்கிறேன். ஆனால் சாதியின் பெயர் அழிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது அழிந்தால் மட்டுமே இந்த நாடும் இந்த சமூகமும் முன்னேறும் என்று நான் நம்புகிறேன். நாம் எல்லோரும் நம்பினால் அது முடியும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி ஆனால் சாதியின் பெயர் எப்படி உருவானது என்று சொன்னால் அவரவர் செய்யக்கூடிய வேலையின் நிமித்தமாக அந்த பெயர் உருவானது என்று நான் நம்புகிறேன். அதற்கு நீங்கள் தெளிவான விளக்கம் கொடுத்தாலும் நன்றி. அந்த சொல் அழிய வேண்டும், அந்த சொல் அழிந்து சமத்துவம் என்று சொல்லுகிற சொல் வாழ்ந்தால் நல்லா இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். இதற்கு நீங்கள் கொஞ்சம். உங்கள் உணர்வை நான் பூரணமாக புரிந்து கொள்கிறேன். நீங்கள் சிந்திக்கிற மாதிரி தான் நானும் சிந்திக்கிறேன். நன்றி ஐயா. ஆனால் இது இன்னொரு தனிப்பட்ட விவாதத்தில் இதை பற்றி விரிவாக நம்ம பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஆழமான அகலமான ஒரு விஷயம். ஒரு சொல் மூலமாக ஒரு மனிதனை காயப்படுத்துவதை நாம் ஒருபோதும் ஒரு சக மனிதனாக அனுமதிக்க முடியாது. அவனை வந்து சரி, அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோமே. மிகவும் நன்றி ஐயா. தேங்க்யூ. சில சொற்களை புழக்கத்தில் இல்லாததால் நாம் இழந்து விட்டோம். இப்போ அங்கணம்ன்ற சொல் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்ட தட்டை கொண்டு போய் சிங்கில் போடு அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு எங்கள் வீட்டில் சொன்ன சொல் வந்து அங்கணம். சாப்பிட்ட தட்டை அங்கணத்தில் கொண்டு போய் போடு அப்படின்ட்டு. இப்போ அந்த சொல்லை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறோம்னா அங்கணம்ங்கிற சொல் வாழும். திருக்குறளில் இருக்குது அங்கணம். அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தார் முன் இல்லாத கோட்டை குழல் என்கிற குறள் வந்து அங்கணம்ங்கிற சொல் திருக்குறளில் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. எனக்கு 77 வயசு ஆகுது. எனக்கு தெரியும் அந்த சொல்லு. என் பேத்தி பேரனுக்கு அந்த சொல்லு தெரியணுன்னா நான் அந்த சொல்லை வந்து நான் கடத்தணும். எப்படி பண்பாட்டை கடத்துகிறோமோ அது மாதிரி சொற்களையும் வந்து நம்ம கடத்தினா தான் அடுத்த தலைமுறைக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி உப்புங்கிற சொல்லுக்கு ரமணம்னு ஒரு சொல்லை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் ரமணம் போடுங்க அப்படின்ட்டு. அது மாதிரி நீங்கள் அந்த உப்புங்கிற சொல்லுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ரமணம்ங்கிற சொல்லாட்சி கேள்விப்பட்டிருக்கேன். ரமணம் ரமணம் ரவணம் ரவணமா? ரவணம் அது என்ன சொல்லுது? அது மாதிரி கேள்வி. சில சொற்களை வந்து இப்போ நம்ம கல்யாண வீட்டில் மொய்க்கவர்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன மொய்க்கவர்னு நமக்கு புரியலை அப்படின்னா, அன்றைக்கி நான் ஒரு வெத்தலைப்பாக்கு கடையில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து நல்ல தமிழில் மொழிக்கவர்னார். இந்த மொழிக்கவர்ங்கிறது இந்த சில கல்யாண வீட்டில் இன்னார் இவ்வளோ பணம் எழுதினாங்கன்னு சொல்லுவாங்க, மைக்கில் சொல்லுவாங்க. இவர் இவ்வளோ ரூபா எழுதினார்னு மொழிவதல். எப்படி கோவிலுக்கு வந்து காணிக்கை கொடுக்குறத வரின்னு சொல்லி எழுதுறத வரின்னு வந்ததோ அது மாதிரி சொல்லி செய்கிறத வந்து மொழி அப்படிங்கிறது வந்து அது மொழி கவர் வந்து மொய்க்கவர்னு ஆகிடுது. ஸோ சொற்கள் வந்து புழக்கத்திலே இருந்துனா தான் அது வாழும். அந்த புழக்கத்தில் இல்லாத சொற்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சொற்கள் வந்து நமக்கு பொருள் புரியாத போய்விடும். ஆக நம்முடைய கடமை வந்து நாம் கேள்விப்பட்ட சொற்களையாவது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அது என்னுடைய ஒரே ஒரு வழி. நாம் பயன்படுத்துவது தான். நாம் பயன்படுத்தினா என் பிள்ளை பயன்படுத்தும், என் பேரன் பயன்படுத்துவான். அங்காடிங்கிற சொல் அற்புதமான தமிழ் சொல். அங்காடி தெருன்னு ஒரு சினிமா வந்தது, ஜெயமோகன் வசனம் எழுதினார். இப்போ எல்லா தமிழனுக்கும் அங்காடின்னா தெரியும். அங்கணம்னா மலையாளிக்கு தெரியும். இப்போ மலையாளத்தில் உயிரோட வாழ்கிற ஒரு சொல் அங்காடி. அங்காடியை தோற்றதுக்கு அம்மையிட்ட வந்து சண்டை போடுறாங்கிற மாதிரி ஒரு சுலபமே இருக்குது. சந்தையில் தோற்று போயிட்டு அம்மையை வந்து அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு. அங்காடி அங்கணம். அங்கணத்து உகுத்த அமுது அப்படிங்கிறான் கம்பன்.
அங்கணத்தில் கொட்டின அமுதம் மாதிரி. அங்கணம்னா முற்றம்னு பொருள். அப்புறம் என் பழைய காலத்து வீடுகளில் வந்து அடுக்கலைக்கு பக்கத்தில் ஒரு 4 அடிக்கு 4 அடி ஒத்த செங்கல் வச்சு கட்டி தண்ணீர் போகிறதுக்கு வழி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ராத்திரி ஆனால் ஒரு கட்டையை வச்சு அடைச்சிருவாங்க, பெருச்சாளி உள்ளே வந்துடும் அப்படின்ட்டு. அந்த இதில் தான் இது இப்போ இட்லி வேக வச்ச இட்லி கொப்பரை, சீனி சட்டி இதெல்லாம் அதில் கிடக்கும், தேய்ச்சி எடுப்பாங்க. இரவு 8 மணி ஆகிப்போச்சு, கை கால் முகம் கழுவணுன்னா பொம்பளைகள் அங்கே வந்து அந்த அங்கணத்தில் மேலே கழுவிக்காங்க. ஒன்றுக்கு போயிட்டு தண்ணி ஊற்றுவாங்க. அப்படி மல்டி பர்பஸ் இருந்தது அந்த அங்கணம்ங்கிற சொல். இப்போ இந்த அங்கணம்ங்கிற சொல்ல வந்து நம்ம இப்போ கிட்டத்தட்ட அது சிங்கு தான். இப்போ ஆனால் சிங்குன்னா தெரியுது, அங்கணம்னா தெரிய மாட்டேங்குது. இதை நாம் திரும்ப உயிர்ப்பிக்க முடியும். இப்போ என்னால் என்ன செய்ய முடியும்னா என்னால் அதை எழுத முடியும். இப்போ ஒரு கட்டுரை எழுதுகிற போது எனக்கு தெரியும் இந்த சொல் எழுதுகிற போது கொஞ்சம் யோசிப்பான்னு. நான் என்ன நினைப்பேன், யோசிக்கட்டுமே. இப்போ சாமர்செட் மாம் வந்து ஆஃப் த ஹியூமன் பாண்டேஜ்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அது பாரிஸில் நடக்கிற நாவல். ஒரு பேராக்கு ஃப்ரெஞ்சில் 4 சொல் வந்துடும். எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது. ஆனால் சாமர்செட் மாமனுடைய அந்த நாவலை நான் 3 முறை படிச்சிருக்கேன். அது மாதிரி இந்த சொல்லை கடந்து போய் படிக்கிற போது பின்னாடி தேடி வருவான். ஏன்னா இதுவும் மனித தேவை. தவளை, ஃப்ராகு, மாக்ரின்னு ஒரு சொல் இருக்குது, தேரைன்னு ஒன்று இருக்குது, அதில் இன்னொரு வகை. இந்த அந்தந்த பகுதிகளில் கிராமத்துலேருந்து வர்றவங்களுக்கு இந்த சொல் எல்லாமே, நகரத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தான் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இதை நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்துவதன் மூலம் நம்ம இதை செய்ய முடியும், கண்டிப்பாக செய்திட முடியும்னு தோணுது. நாம் வேணும்னு வம்புக்கு பல சொற்களை பாலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கூட்டு பொரியலுக்கு பேரை கூட இங்கிலீஷில் சொல்கிறோம் நம்ம. ஐயா வணக்கம் ஐயா. நீங்கள் நிறைய மொழி வளத்தை பற்றி சொன்னீங்க, ரொம்ப உதவியாக இருந்தது. ஆனால் இந்த நிறைய நீங்கள் குமுதமில் எழுதுகிறப்பெல்லாம் தமிழாசிரியர்களை பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்கல்ல. ஏன்னா சதுரங்க குதிரைக்கு நடத்துறது கூட ஒரு அகராதி கேட்குறாங்க தமிழாசிரியர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் உண்மை. ஆனாலும் நிறைய வட்டார வழக்கு ஐயா சொன்ன மாதிரி நான் பயன்படுத்திய சொல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தினாதான் அந்த மொழி வளம் சிறக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து படைப்பாளிகள் ஒரு படைப்பை எழுதுகிறப்ப தான் பேசிய சொற்களை வேறு மாவட்டத்துக்காரங்களுக்கு புரியாத சொல்லாக இருக்கலாம். ஏன்னா கொசுவை சொல்லைன்றோம், நுளம்புன்றோம். அதுவே சங்க இலக்கியத்தில் நுளம்புங்கிறது மாட்டின் மேலே இருக்கிற உண்ணிங்கிற ஒரு சிறு ஒரு எறும்போ மாட்டியின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இளைய தலைமுறைகள் எல்லாம் ஒரு படைப்பை வாசிக்கிறப்ப அந்த கலை சொல்லுடைய பொருள் கீழே கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதனால் கூட மொழி வந்து சிறக்கலாம். ஏன்னா மொழிங்கிறப்ப வட்டார வழக்கினால தான் மொழி வாழுதுன்னு கூட சொல்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் படைப்பாளிங்கிற முறையில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? ஏன்னா அடுப்பங்கடை, அடுப்படி, சமையலறைக்கு சொல்கிறப்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் குசினின்னு சொல்கிறாங்க பரதவர் மக்கள். ஐயா சொன்ன மாதிரி நவனத்துக்கு உப்புக்கு உமணருங்கிறத அப்படி சொல்கிற உப்பு வணிகருக்கு. அது மாதிரி அந்த பட்சத்தில் எங்கள் கலை சொல்லுக்காக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நன்றி. இது பற்றி நான் ஒரு 30 பக்கத்தில் நீண்ட கட்டுரை எழுதியிருக்கேன், இந்த வட்டார வழக்கு பயன்பாடு பற்றி. ஒரு படைப்பிலக்கியவாதி தன்னுடைய எழுத்து ப்ராசஸில் மொழி மாற்றம், சொல் மாற்றம் செய்து கொண்டு இருக்க முடியாது. அவனுடைய ஃப்ளோ கெட்டு போயிடும், அவனுடைய உணர்ச்சி கெட்டு போயிடும். அவனுக்கு எப்படி வருதோ, அவன் எப்படி அந்த மக்கள் பேசுகிறாங்களோ அதை தான் எழுதுவான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1977 என்னுடைய தலைகீழ் வீதங்கள் வெளியானது. நான் பிறந்து வளர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 50 பிரதி கூட விற்றுருக்காது. நான் எந்த மொழியை பயன்படுத்துகிறனோ அந்த மாவட்டத்தில். இன்றைக்கி வந்து இப்போ வேலை தன்னாட்சியே என்னுடைய தலைகீழ் வீதங்கள் 15,000 காப்பீஸ் விற்றுருக்காரு. 25-30,000 காப்பி தலைகீழ் வீதங்கள் விற்றுருக்கு. அது சுத்தமான நாஞ்சில் வட்டார வழக்கு மொழியில் எழுதப்பட்டது. இந்த 25,000 காப்பியை வாங்கினவன் நாஞ்சில் நாட்டுக்காரன் இல்லை, உலகம் முழுக்க வாங்குறாங்க, உலகம் முழுக்க படிக்கிறாங்க. ஒரு சொல் தெரியலன்னா தாண்டி போகிறாங்க. அது கிட்டத்தட்ட அந்த பொருளை இப்போ கொங்கு மாவட்டத்தில் வந்து இட்டேரின்னு ஒரு சொல் இருக்குது. நான் கோயம்புத்தூருக்கு 89 வரேன், இட்டேரின்னா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இன்றைக்கி அந்த சொல் என்னை தொந்தரவுப்படுத்தலை. புரிஞ்சுக்கிறோம், அனுமானமாக புரிஞ்சுக்கிறோம். தாவரங்களுடைய பெயர், பாத்திரங்களுடைய பெயர், உணவுகளுடைய பெயர். இப்போ என்னுடைய மொழியில் வந்து ரேலி கிடையாது. என் மொழியில் ரேலின்னா எனக்கு என்னென்னு தெரியாது. ஆனால் நான் 10 வயசுலேருந்து படிக்கிற பல புத்தகங்கள் ரேலிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்கு. அவங்கள்ட்ட யாரும் போய் கேட்குறதில்ல, நீங்கள் ரேலிக்கு வந்து மாற்று சொல் போட்டு இதுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்ட்டு. என்கிட்ட ஏன் வந்து கேட்குறாங்க? அப்புறம் இந்த வட்டார வழக்குங்கிறதே ஒரு விதமான அபவாதம்னு நினைக்கிறேன் நான். சங்க சொற்களில் பாதிக்கு மேலே சொற்களை இன்னும் இறுக பற்றி பிடிச்சு வச்சுருக்கிற ஒரு மொழி என்னுடைய பிரதேசத்து மொழி.
இது பற்றி தனியாக நான் நீண்ட நேரம் பேசுவேன் நான். இது வந்து அந்த சொல்ல வட்டார வழக்குன்னு ஒதுக்குறாங்க. இப்போ நம்ம மண்ணில் ஒரு மருத்துவம் இருந்தது, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம். இப்போ நமக்கு அது மாற்று மருத்துவம். என்னுடைய ஒரிஜினல் மருத்துவம் அது சித்தமும் ஆயுர்வேதமும். அதுபோல் எங்களை வந்து வட்டார வழக்குன்னு சொல்லி பார்த்தாங்க. இது வந்து ஒரு இந்த நான் எகெயின் இதை பற்றி பேச ஆரம்பித்தா கல்லூரி பேராசிரியர்களுக்கு வரணும். ஐ வுட் லைக் டு அவாய்ட் தட். அதனால் அது வாசகனை தொந்தரவு பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். சண்முக சுந்தரத்தினுடைய கொங்கு பிரதேச மொழி என்னை தொந்தரவுப்படுத்தலை, லாசாராவுடைய தஞ்சாவூர் மொழி என்னை தொந்தரவுப்படுத்தலை, நீலபத்மநாபனுடைய திருவனந்தபுரம் மொழி, ஆமாதவனுடைய திருவனந்தபுரம் மொழி என்னை தொந்தரவுப்படுத்தலை. என்னுடைய ஆர்வம் காரணம் சொல்ல புரிஞ்சுக்கலாம், ரொம்ப எளிதில் புரிஞ்சுக்கலாம். அது ஒரு தடையாக என்னுடைய வாசகர்கள் எவரும் பெருசாக உணர்ந்த மாதிரி தெரியல. நீங்கள் அந்தந்த பேஜில் கீழே குறிப்பு போட்டு நீங்கள் ஒரே ஆசிரியர் மாதிரி செய்ய ஆரம்பிச்சுன்னா வாசிப்பினுடைய சொகத்தை அது கெடுத்துரும். அதை ஒரு எழுத்தாளன் ஐயா நான் அதை விரும்ப மாட்டேன். மொத்தமாக படிச்சுட்டு போ, கடைசியில் வேணால் இப்போ வந்து தொல்குடி பரதவர், இந்த பரதவருக்குன்னு ஒரு மொழி இருக்குது. அவங்களுக்குள்ள 66 பிரிவுகள் இருக்குது. முக்குவர்னு ஒரு இனம் இருக்குது, பரதவர்னு ஒரு இனம் இருக்குது. முக்குவனுடைய மொழி வேறு, பரதவனுடைய ஒரு மொழி வேறு. நான் அதை பற்றி கட்டுரை எழுதியிருக்கேன். துறைவன்கிற ஒரு நாவலுக்கு நான் ஒரு மதிப்புரை எழுதின போது இந்த மொழிக்குள்ளே எல்லாம் தான் இருக்கும். ஒரே தெருவில் ஒரே வகையான குழம்பு வைக்கிற போது வீட்டுக்கு வீடு ருசி வித்தியாசமாக இருக்குது. இதை என்ன செய்ய முடியும்? ஒரு குழம்புக்கு எங்கள் அம்மா 4 நல்ல மிளகு வைப்பா, என் பொண்டாட்டி வைக்க மாட்டேங்கிறா. இது மாதிரியான விஷயந்தான் அந்த மொழிக்குள்ளே புழங்குகிற சொற்களும் பலகாரங்கள் பற்றிய சொற்களும். இப்போ நான் வந்து முந்திரி கொத்து அப்படின்னு ஒரு பலகாரத்துடைய பேரை சொல்லலாம். வந்த உடனே 3 முந்திரி கொத்து தின்னா வாசகனுக்கு கண்டிப்பாக புரியாது. முந்திரி கொத்துங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 2 பக்கம் எழுத வேண்டியது இருக்கும். நீங்கள் பாசிப்பயிர் வாங்கி வறுத்து உடைச்சி தோல் எடுத்து, அப்புறம் அதில் நீங்கள் தேங்காயை வறுத்து போட்டு எள்ளு போட்டு கருப்பட்டியை பாகெடுத்து அதை பிசைஞ்சு உருண்டையாக்கி, அப்புறம் பச்சரிசியை மாவு செய்து வச்சு அதில் முக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது முந்திரி கொத்துன்னு இல்லைன்னா எனக்கு நான் செய்ய வந்த வேலை கெட்டு போயிடும் எனக்கு. அப்புறம் முந்திரி கொத்துங்கிற ஒரு விஷயம் புரியாமல் போகிறதுனால ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. அவங்க தேடுவாங்க. இப்படி நான் தேடியிருக்கேன்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடியிருக்கேன். ஜானகிராமன்ட்டையும் லாசாராமபுரத்தையும் மௌனிகிட்டையும் புதுமைப்பித்தன்ட்டையும். பட்டாசாலைன்னு ஒரு சொல் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில். எங்கள் ஊரில் பட்டாசாலைன்னா யாருக்கும் தெரியாது. நாங்கள் மங்களா, நான் என்னுடைய முதல் நாவல் தலையில் வைதங்கள் எழுதின போது மங்களாங்கிறது வீட்டில் படிப்பறையை விட்டு ஏறின உடனே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அதை பட்டாசால்னு சொல்லுவாங்க, ரேலின்னு சொல்லுவாங்க. என்னுடைய முதல் நாவல் அச்சுக்கு போன போது நான் மங்களான்னு எழுதின அத்தனையும் பங்களான்னு திருத்திட்டான். ஏதோ தப்பாளி இருக்காமல் போல் இருக்குவேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அப்படின்ட்டு. அவ்வளோ மெனக்கிட்டு நான் திரும்ப திருத்தினேன். இப்படியும் நடக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. அப்புறம் ஒரு சொல்ல தெரிஞ்சுக்கோமே. வீட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே போய் புதுசாக ஒரு கூட்டு பொரியல் செய்த போது ஆர்வமாக கேட்குறோம் இல்லையா, நல்லா இருக்குமா, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு. அது மாதிரி எல்லாம் தமிழ் சொல் தானே, எல்லாமே தமிழ் சொல் தான். இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். எங்கள் ஆத்தா பேசுகிற போது ஏதாவது வளவளான்னு பேசுகிற, சும்மா சிலம்பாமல் கடை அப்படிம்பாங்க. சும்மா சிலம்பாமல் கடை. இது ரொம்ப பின்னாடி தான் எனக்கு வந்து இது வந்து சிலம்புதல்ங்கிறது சொல்லுடைய திரிவுன்னு எனக்கு அர்த்தமாகுது. கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஆண்டாள். சிலம்புதல்ங்கிற சொல் எங்கேருந்து வருது? சிலம்பினுடைய ஒலி. சிலம்பு நம்முடைய ஒரு காலினுடைய ஒரு ஆபரணம். இப்போ யார் சிலம்பு அணிஞ்சிக்கிட்டு இருக்கோம்? இப்போ இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட சொல். அது வேறொரு வடிவத்தில் இங்கே இருக்குது, சலம்புதல்னு இருக்குது. இப்படி கொஞ்சம் தெரிஞ்சு கிடக்கும். மொழி மூலம் 8 கோடி பேரும் ஒரே விதமாக நம்ம பேசிகிட்டு இருக்கல, ஒரே டோனில் பேசலை. இது நம்ம மொழிக்கு மாத்திரமான ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி அல்ல. மகாராஷ்டிராவுக்குள்ளே போனீங்கன்னா மரத்வாடாவில் மராத்தி வேறு, கொங்கன் மராத்தி வேறு, விதர்பா மராத்தி வேறு. மலையாளத்துக்குள்ளே போனீங்கன்னா தெக்கன் மலையாளம் வேறு, வடக்கன் மலையாளம் வேறு, அந்த மாப்பிளாஸ் மலையாளம் வேறு. எல்லா மொழிக்குள்ளேயும் இது இப்படி தான் இருக்குது. நம்முடைய பேராசிரியர்கள் வந்து இதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பல் பட்டு மாச்சப்பட்டுங்கிறது தான் என்னுடைய சொல். கொஞ்சம் அதுக்கு மாச்சப்பட்டு இவங்க அதுக்கு ஒரு பேர் சூட்டிடுறாங்க. இதெல்லாம் வட்டார வழக்கு இலக்கியம். நான் திரும்பி கேட்குறேன், எது வட்டார வழக்கு இலக்கியம் இல்லை? ஜெயகாந்தன் எழுதுனது சென்னை சேரியினுடைய வட்டார வழக்கு இலக்கியம் இல்லையா? ஜானகிராமன் எழுதுனது தஞ்சாவூர் வட்டார வழக்கு இலக்கியம் இல்லையா? சண்முகசுந்தரம் எழுதுனது கொங்கு வட்டார வழக்கு இலக்கியம் இல்லையா? இப்படி கேட்டுக்கிட்டே போகலாம். அப்போ இதெல்லாம் விட்டு போட்டு என்ன மாத்திரம் கையை காணிச்சு நீ மாத்திரம் திருடிட்டு இருக்கானா, எல்லோரும் இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு வந்து இப்போ தமிழ் சினிமா ஒரு மொழியை தருது.
அந்த தமிழ் சினிமா மொழியை வந்து ஆத்தன்டிக் தமிழ்னு ஏற்றுக்கிட முடியுமா? இலக்கண புத்தகங்களை அனுமதிக்கிற மொழியை நம்ம ஏற்றுக்கிட முடியுமா? அப்படி பேசலையே மனுஷன். இந்தியா பூரா ஒரே சமையலாக செய்கிறோம், ஒரே மொழியாக பேசுகிறோம், ஒரே இசையாக கேட்குறோம். எவ்வளவு வேறுபாடுகள் இருக்குது, வெரைட்டிஸ். மொழிக்குள்ளேயே அந்த வெரைட்டிஸ் இருக்கத்தான் செய்யும். அதில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நம்ம அதை வந்து அப்படி இப்போ பம்பாயில் வாழக்கூடியவன் 25 வருஷம் வாழக்கூடியவன் உங்கள் ஊருக்கு வந்தவன்னா சண்டாஸ் எங்கே இருக்குன்னு கேட்பான். சண்டாஸ்னா கக்கூஸ்னு பொருள். சரி, கக்கூஸ் எந்த மொழி சொல்? கக்கூஸே நமக்கு வட்டார வழக்கு தானே. கழிப்பறைங்கிறதுன்னு இப்போ தானே பயன்படுத்துகிறோம். அவன் 30 வருஷமாக பயன்படுத்தின சொல்ல எனக்காக எதுக்கு மாற்றணும்? சால் அப்படிம்பான். இப்படி நான் 19 வருஷம் பாம்பேயில் வாழ்ந்தவன். எனக்கு அவன் இப்போ சொல்லுகிற சொற்களுடைய இது எனக்கு புரியுது. நான் இப்போ சமீபத்தில் ஒரு மராத்தி படத்துக்கு மூலக்கதை எழுதி கொடுத்துருக்கேன். படம் முடிகிற கண்டிஷனில் இருக்குது. 1.5 கோடி ரூபாயில், அங்கெல்லாம் 2 கோடி ரூபாயில் படம் எடுத்துடலாம். நமக்கு தான் 200 கோடி ரூபா வேணும் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு. தமிழர்கள் எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லி நான் இதை மைண்டப் பண்ணிடலான்னு பார்க்குறேன். தமிழனுக்கு ஒரு வருஷத்துக்கு 270 சினிமா தேவையாக இருக்குது. 7.5 கோடி தமிழனுக்கு. 10 கோடி மகாராஷ்டிரியனுக்கு ஒரு வருஷத்துக்கு 65 சினிமா போதுமானதாக இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்குவீங்க நீங்கள்? நன்றி ஐயா. நிகழ்வின் விளிம்பில் நன்றியுரையோடு இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றியுரை வழங்கிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகர் திரு சு மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். காலம் 4 கால் பாய்ச்சலில் குதித்து செல்லும் பொழுது, விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் எண்ணற்ற மாற்றங்களை மனித வாழ்வில் ஏற்படுத்தி செல்லும் பொழுது, மொழி மட்டும் எந்த மாற்றமும் பெறாமல் இருந்துவிட இயலாது என்பதும், மொழி என்பது எவரின் கையடக்க பதிப்பும் அல்ல என்பதும் மொழி பற்றிய நமது பேச்சாளர்களின் கருத்தாகும். தமிழ் மொழியில் உள்ள சொற்களின் பயன்பாடு, அதன் அவசியம் என தமிழ்மொழி சொற்கள் பற்றிய நீள அகலங்களை அலசி ஆழி போன்ற தகவல்களை சொல்லாளி என்ற தலைப்பில் நமக்கு வழங்கியுள்ளார். மேலும் வட்டார மொழி என்பது ஒதுக்குவதற்கு ஒன்றுமில்லை, ஆக தட்டாமல் தமிழ் பழகு என்ற அவரின் கூற்றும் அழகு. சிறப்புரையாற்றிய திரு நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் அன்பு கலந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியினை வாரந்தோறும் வெற்றிகரமாக நடத்துவதற்கு வேண்டிய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி வரும் பள்ளிக்கல்வி செயலர், பொது நூலகத்துறை இயக்குனர், இணை இயக்குனர், சென்னை மாவட்ட நூலகர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியினை காணொளி பதிவாக செய்து வரும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தினருக்கும் மற்றும் நூலக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வாரந்தோறும் பங்கு பெற்று எங்களை உற்சாகம் ஊட்டி வரும் வாசக பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.